வெல்கம் பேக் டு தி அனதர் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம ஃபங்க்ஷன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பைத்தானில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் 2 டைப். ஒன்று பார்த்தீங்கன்னா பில்டின் ஃபங்க்ஷன், அனதர் ஒன்று பார்த்தீங்கன்னா யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன். இந்த 2 ஃபங்க்ஷனையும் பார்க்குறதுக்கு முன்னக்கூட்டி நம்ம ஃபங்க்ஷன்னா என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துப்போம். ஸோ ஃபங்க்ஷனுக்கு டெஃபனிஷன் என்னென்னா, என் ஃபங்க்ஷன் இஸ் எ பிளாக் ஆஃப் ரீயூசபிள் கோட் தட் பெர்ஃபார்ம்ஸ் எ ஸ்பெசிஃபிக் டாஸ்க். அதாவது ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒரு பிளாக் ஆஃப் ரீயூசபிள் கோட் தான், ஒரு கோடு தான் அது. ஸோ நமக்கு எங்கன்னா வந்து அது தேவைப்படுதோ அங்கே நம்ம அதை கால் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ நம்ம இந்த ஆட் ஈவன் கண்டுபிடிக்க ப்ரோக்ராம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ அதை நம்ம ரைட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 40 சொல்லிட்டு ஒரு நம்பர் எடுத்திருக்கேன். இந்த நம்பர் ஈவனா ஆடான்னு எப்படி கண்டுபிடிக்கணும்? நம்ம வந்து டிவைட் பண்ணணும். அப்போ 0 வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? அது வந்து ஈவன். 0 வராமல் வேறு ஏதோ ரிமைண்டர் வந்துச்சுன்னா 1ஓ 2ஓ அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஓகே, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ப்ரோக்ராம் இப்போது நான் 40க்கு வந்து ஈவன் கண்டுபிடிச்சிருக்கேன், ஈவனாக ஆடான்னு கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணும்போது எனக்கு ஈவன் வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி டிஃப்ரெண்ட் சினாரியோவில் உங்களுக்கு வந்து வேறு நம்பருக்கும் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம இதை காப்பி பண்ணி, ஸோ இப்போ நான் 16க்கு கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க, 60க்கு. இப்போ நம்ம திருப்பி ரன் பண்ணுறோம். இப்போ எனக்கு வந்து 85க்கு கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டு ரன் பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ நான் என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா, வேறு இடத்துல உங்களுக்கு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் வரும்போது அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா? இந்த இடத்துல போயிட்டு ஒரு டைமும் ஃபங்க்ஷன் வந்து ஓவர் ரைட் பண்ணிட்டு அந்த வேரியபிளை இது பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது வேறு யூஸ் கேஸஸில். ஸோ நம்ம ப்ராஜெக்ட்ஸ்லாம் பற்றி பார்க்கும்போது அது உங்களுக்கு இதுக்காக தான் நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடச்சிரும். இப்போதைக்கு நீங்கள் என்ன தெரிஞ்சு வச்சுக்கோங்கன்னா, ஒரு டைமு நான் இப்போது 40க்கு போட்டிருக்கேன். ஸோ இதே மாதிரி நான் 60க்கு போடும்போது திருப்பி ஒருக்கா நான் என்ன பண்ணியிருக்கேன், கோட் எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ நான் 85க்கு போடும்போது திரும்ப எழுதுவேன். ஸோ இப்படியே திரும்ப எழுதுனா அது சாஃப்ட்வேர் லைஃப் சைக்கிளுக்கு வந்து ஒரு பேடான அப்ரோச். இந்த ட்ரை பிரின்சிபல்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த ட்ரை பிரின்சிபல் கான்செப்ட் படி நம்ம கோடை வந்து ரெப்பிட்டேஷனாக எழுதக்கூடாது. ஓகேவா? சாஃப்ட்வேர் லைஃப் சைக்கிளில் முக்கியமான ஒரு கான்செப்ட் ட்ரை பிரின்சிபல். இப்போ நம்ம வந்து திரும்ப ஒரே விஷயத்தை தான் பண்ணுறோம். இந்த இடத்துல என்ன பண்ணுறோம்? திரும்ப ஒரே விஷயத்த பண்ணுறோம். நம்ம ஏன் இதை வந்து ஒரு ரேப்பர் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கக்கூடாது? ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்ல வரேன்னா, இப்போது இதுவே நான் இந்த இடத்துல ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எந்த மாதிரி நான் யூஸ் பண்ணுறேன்னு இப்போ நான் காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல டெஃப்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்ட் போட்டுக்கிறேன். இந்த டெஃப் அப்படிங்கிறது கீவேர்டு தான் பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஃபங்க்ஷனு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைத்தான் இன்டர்பிரேட்டர் கிட்ட சொல்லணும். நான் கொடுக்கக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் வைக்கேன், ஆட் ஈவன். ஓகே, ஸோ நேம் வச்சுட்டு எப்போவுமே இந்த க்ளோஸ் ப்ராக்கெட் போடணும், ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போடணும். அப்போ தான் அது வந்து ஃபங்க்ஷனாக கன்சிடர் பண்ணணும். தென் இந்த செமிகோலன் வந்து நம்ம வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த வெளியே எழுதியிருக்க கோடை ஒரு டேப் பண்ணுறேன். ஸோ டேப் பண்ணிட்டா இந்த இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போயிடும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல இந்த நம்பர் இருக்கா, இந்த நம்பர் வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல நான் பாஸ் பண்ணுறேன். அதாவது ஆக்சுவலாக இங்கேருந்து இந்த நம்பர் பாஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு நான் புரியுதுக்காக சொல்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரே ஒருக்கா நான் ஃபங்க்ஷன் எழுதிட்டு ஸோ நான் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு அவுட்புட்டும் வராது. ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணால் தான் அவுட்புட் வரும். இப்போ நான் புதுசாக ஒரு கோட் செல் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன். கால் பண்ணும்போது நம்ம இந்த செமிகோலன் தேவையில்ல. இந்த நம்பருக்கு பதிலாக நான் ஒரு நம்பர் வந்து பாஸ் பண்ணுறேன். இப்போ நான் வந்து 20 அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணுறேன். இந்த இடத்துல பாருங்கள், எனக்கு வந்து ஈவன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இதை காப்பி பண்ணிவிட்டு இப்போ எனக்கு வேறு ஒரு இடத்துல ஒரு ஈவனாக ஆடோ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ப்ரோக்ராமில் நான் இந்த இடத்துல வந்து 305 அப்படின்னு நான் கொடுக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஹார்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இதில் உள்ள கோடு வந்து
அகைன் நம்ம ரைட் பண்ணாமலே ஜஸ்ட் இந்த ஃபங்ஷன் கால் பண்ண மூலியமா நம்ம வந்து நம்ம என்ன வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணுமோ அதை நம்ம பாஸ் பண்ணியிருந்தோம். ஸோ பாஸ் பண்ணுற மூலியமா என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக இந்த நம்பருங்கிறது இந்த நம்பருக்குள்ள பாஸ் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபங்ஷன் இந்த ப்ரோக்ராமில் போயிட்டு நம்ம என்ன லாஜிக் கொடுத்துருக்கோமோ எதுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ட் ஆகுது. ஸோ இதுவே வந்து ஒரு ஃபங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 லைன் 40 லைன் ஆஃப் கோட் இருக்குது அப்படின்னா, ஸோ நம்ம திருப்பி நம்ம அகைன் திருப்பி ரீரைட் பண்ணும்போது, ரிப்பீட் பண்ணி எழுதும்போது மெமரி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக எடுத்துக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஃபிஷியண்ட்டாக இருக்காது. ஸோ அந்த கேஸஸ்னால் சமாளிக்கிறதுக்கு தான் ஃபங்ஷன். ஸோ ஃபங்ஷனை பொறுத்தவரை ரிப்பீட்டாக நம்ம ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, ஸோ இந்த ஃபங்ஷன் என்ன பண்ணும், ஸோ அதை வந்து நம்ம ஒரு ரேப்பர் மாதிரி பண்ணி வச்சுக்குதோம். நம்மளுக்கு எங்கே தேவைப்படுதோ, எங்கே நம்மளுக்கு யூஸ் கேஸஸ் வந்து யூஸ் ஆகுதோ அங்கே நம்ம யூஸ் பண்ணிட்டா போதும். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா ஃபங்ஷன். இப்போ நம்ம ஃபங்ஷனை பற்றி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். இந்த ஃபங்ஷனில் பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸ் இப்படி தான் இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். டெஃப் கீவேர்டு போடணும், அப்புறம் ஃபங்ஷனுக்கு நேம் வைக்கணும், உள்ளே என்ன பேராமீட்டர் பாஸ் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா ஃபங்ஷன் பாடி. ஸோ இதை வந்து அந்த இப்போதைக்கு பார்க்காதீங்க இந்த சின்டாக்ஸை. ஸோ கீழே நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். பொதுவாகவே எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் ஒரு 4 டைப்பாக ஃபங்ஷனை வந்து மீன் பண்ணுவாங்க. ஓகே, பிரிப்பாங்க ஃபங்ஷனை. எப்படின்னா பார்த்தீங்கன்னா, நோ பேராமீட்டர் நோ ரிட்டர்ன், இது ஃபர்ஸ்ட் டைப்பு. செகண்ட் டைப்பு வித் பேராமீட்டர் நோ ரிட்டர்ன், வித் பேராமீட்டர் அண்ட் ரிட்டர்ன், நோ பேராமீட்டர் அண்ட் ரிட்டர்ன். ஸோ இதில் சி அந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிட்டர்ன் டைப் வித்தவுட் பேராமீட்டர், ரிட்டர்ன் டைப் வித் பேராமீட்டர்னு சொல்லிட்டு ஒரு 4 டைப் வரும். இந்த 4 டைப்பு தான் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டைப்பு. எந்த ப்ரோக்ராம் எடுத்தாலும் இந்த 4 டைப் வந்து வரும். ஸோ இதுக்கப்புறமும் பைத்தானில் சில டைப்ஸ் ஆஃப் ஃபங்ஷன்லாம் இருக்குது. ஸோ அதை பார்க்கலாம். ஸோ பேசிக்காக ஃபண்டமெண்டலாக கோர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 4 டைப் தான். இது ப்ளஸ் ரெக்கர்சிவ் ஃபங்ஷன் ஒரு ஃபங்ஷன் இருக்குது, அந்த ஃபங்ஷன். ஓகேவா? ஸோ இது நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பைத்தான் கம்யூனிட்டி டெவலப்பர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, இதை வச்சு நிறையா புதுசாக ஃபங்ஷன் ஒர்க் ஆகுற மாதிரி பண்ணி, ஸோ அந்த ஃபங்ஷன் இருக்குது. ஸோ அதையும் நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து இந்த ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறது வந்து இப்போ நான் ஏதாவது வெப் பேஜ் பண்ணுறேன். அந்த வெப் பேஜை வந்து கிளிக் பண்ணும்போது லோட் ஆகுது. லோட் ஆகிட்டு அந்த யூஐயில் வந்து ஹலோ வேர்ல்டு வரணும் அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலராக அந்த ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஜ்லேயுமே வரணும். அதே மாதிரி ஈச் அண்ட் எவரி சப் கேட்டகரி ஆஃப் பேஜஸ் வரும்ல வெப்சைட்டில் அந்த பேஜஸில் வரணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஒரு இடத்துல இந்த கோடை எழுதி வச்சுட்டு ஜஸ்ட் எல்லா பேஜ்லேயுமே நான் கால் பண்ணிடுவேன். இப்படி கால் பண்ணும்போது எனக்கு எல்லா பேஜ்லையுமே இப்போ இது ஒரு பேஜ்னு வச்சுப்போங்க, இது ஒரு பேஜ், நான் இன்னொரு பேஜுக்கு இது பண்ணுறேன், அங்கே எனக்கு ஹலோ வேர்ல்டு வரணும். அதுக்கப்புறம் புது பேஜ் ஓப்பன் பண்ணுறேன், அங்கே எனக்கு ஹலோ வேர்ல்டு அப்படிங்கும்போது நான் ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி ப்ரோக்ராமை எழுதி வச்சுட்டு ஜஸ்ட் எல்லாத்துக்கும் அதை நான் கால் பண்ணிடுவேன். ஸோ ஆக்சுவலாக இப்படி நடக்கும் நடக்காதது அப்படிங்கிறது வந்து அந்தந்த அப்ளிகேஷனை பொறுத்து தான். அந்தந்த அப்ளிகேஷனை டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பொறுத்து தான். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் புரிதலுக்காக நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து எனக்கு எல்லா பேஜ்லேயுமே வரணும் அப்படின்னா இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், டிஃபைன் கிரீட். ஸோ இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல போட்டுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நான் ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது நீங்கள் எத்தனை வாட்டி கால் பண்ணாலும் எனக்கு அந்த உள்ள இருக்க ஃபங்ஷன் வந்து ரிட்டர்ன் ஆகும். நான் இப்போ 3 வாட்டி கால் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு 3 டைம் ஹலோ வேர்ல்டு வரும். ஓகே, ஸோ இதே மாதிரி என்னென்ன பேஜில் அவங்க கால் பண்ணியிருக்காங்களோ அங்கங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்ஷனுக்குள்ளே என்ன ரிட்டர்ன் பண்ணி வச்சுருக்காங்களோ, என்ன லாஜிக் எழுதி வச்சுருக்காங்களோ அது வரும். ஓகே, ஸோ ஒரு பேஜுக்கும் செப்பரேட்டாக உட்காந்து இதை எழுதிட்டு இருக்க மாட்டாங்க. இந்த பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்கிறேன், ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக இந்த நோ பேராமீட்டர் நோ ரிட்டர்ன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ இதான் ஃபங்ஷனு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்கெட்குள்ளே நம்ம எதுவுமே பாஸ் பண்ணலை. ஓகேவா, இதுக்குள்ளே நம்ம எந்த ஒரு ஆப்ரேஷனுமே பண்ணலை. ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், ஃபங்ஷனை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஃபங்ஷன் இதுக்கு பேர் வந்து ஃபங்ஷன் க்ரியேஷன். அப்புறம் வந்து ஃபங்ஷன் இனிஷியலைசேஷன். அப்புறம் நம்ம உள்ளே வந்து ஃபங்ஷன் பாடியில் வந்து பிரிண்ட் ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்துருக்கோம். டிஃபைன் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்துருக்கோம்.
உள்ள ஏதாவது நம்ம ஆப்ரேஷன் எதுவும் பண்ணியிருக்குமா? லைக்கு நம்பர வச்சு எதுவாவது இந்த மாரி அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாரி ஏதாவது ஆப்ரேஷன் எதுவும் பண்ணியிருக்கோம். எதுவுமே நம்ம பண்ணல. ஜஸ்ட் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் அப்படியே நம்ம எதுவுமே குடுக்கல. டைரக்ட்டா ஃபங்ஷன நம்ம கிரியேட் பண்ணிட்டு பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடுத்துட்டோம். ஓகேவா? இங்க பார்த்தீங்கன்னா, இந்த பிராக்கெட்குள்ள நம்ம எந்த ஒரு பாராமீட்டரும் பாஸ் பண்ணல. பாராமீட்டர்ஸ் அப்புட்ன்னா, இந்த இடத்துல ஆட் ஈவன் நான் போட்டிருக்கேன்னா, இந்த இடத்துல நம்ன்னு போட்டிருக்கோம்ல, இந்த நம் தான் வந்து பாராமீட்டர். இந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மவுஸ் கர்சர வைக்கும்போது அந்த இடத்துல என்ன சொல்லுது? பாராமீட்டர் நம் அப்படின்னு சொல்லி சொல்லுதா? ஸோ இதுவே ஆர்கியூமெண்ட்னா என்னன்னு பார்ப்போம். ஆர்கியூமெண்ட்னா இந்த இடத்துல நான் ஒண்ணு பாஸ் பண்றோம்ல வேல்யூவா, ஸோ இதுதான் ஆர்கியூமெண்ட். இந்த வேல்யூ வந்து ஆர்கியூமெண்ட்டு. இந்த வேல்யூவ கெட் பண்ணி வச்சுக்கிற இந்த வேரியபிள் வந்து பாராமீட்டர். அதாவது இந்த ஃபங்ஷன்ல இருக்கக்கூடிய பாராமீட்டர். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ. ஓகே. இதான் பாராமீட்டர் அண்ட் ஆர்கியூமெண்ட். இப்போ இங்க வருவோம் நம்ம. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நோ பாராமீட்டர், நோ ரிட்டர்ன். இந்த இடத்துல நம்ம எதுவுமே பாஸ் பண்ணல. ஓகே. அப்புறம் வந்து ஹலோ வேர்ல்டு குடுத்துருக்கோம். பிரிண்ட்ல குடுத்துருக்கோம். எந்த ஒரு இதுவுமே நம்ம ரிட்டர்ன் பண்ணல. ஓகே. அப்ப இந்த ஃபங்ஷன நம்ம என்ன சொல்லுவோம்? நோ பாராமீட்டர், நோ ரிட்டர்ன் டைப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப நம்ம எத்தன டைம் இத நம்ம கால் பண்ணாலும் என்ன ஆகும்? நம்மளுக்கு ஹலோ வேர்ல்டு, ஹலோ வேர்ல்டுன்னு வரும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா, வித் பாராமீட்டர், நோ ரிட்டர்ன். ஸோ இப்போ வந்து நம்ம பாராமீட்டர் பாஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் டைப்ல நம்ம பாராமீட்டர் பாஸ் பண்ணல. இந்த டைப்ல நம்ம பாராமீட்டர் பாஸ் பண்றோம். என்ன பாராமீட்டர் பாஸ் பண்றோம்? நேம்ன்னு சொல்லிட்டு பாராமீட்டர் பாஸ் பண்றோம். ஸோ வழக்கம் போல ஃபங்ஷன கிரியேட் பண்ணிட்டு, நான் வந்து என்ன பண்றேன்? ஆ யூசர் அப்படின்னு நான் ஃபங்ஷனுக்கு நேம் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இதில வந்து நான் வந்து பாராமீட்டரா நேம்ன்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதே தான் நான் பண்றேன். மேல இருக்கிறது தான் பண்றேன். இந்த இடத்துல நான் எஃப் ஸ்ட்ரிங்கில நான் வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ இந்த இடத்துல நான் நேம்ன்னு சொல்லி குடுத்துருக்கேன். அப்ப இந்த இடத்துல நான் ஒரு பாராமீட்டர் குடுத்துருக்கேன். அப்ப என்ன பண்ணணும்? பாராமீட்டர் குடுத்தா கண்டிப்பா ஒரு வேல்யூ வந்து நம்ம பாஸ் பண்ணணும். ஃபங்ஷன் நம்ம இந்த ஃபங்ஷன் நம்மளுக்கு எங்க தேவைப்படுதோ, இப்ப நான் அதே பேஜ் எக்ஸாம்பிள் வச்சு சொல்லுறேனே. இப்ப யுஐல நெறைய பேஜஸ் இருக்கு. இங்க ஒரு பேஜ்லயுமே பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு இப்போ இப்படி வச்சுப்போம். ஒரு யூசர் இருக்காங்க. ஒரு யூசர் கிட்ட இருந்து அவங்க நேம் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஓகே. இப்போ உங்க ப்ரௌசர் இருக்கு. உங்க வெப் பேஜ் இருக்கு. ஆ பார்த்தீங்கன்னா, நெறைய யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப அந்த ஃபர்ஸ்ட் அந்த பேஜுக்குள்ள போம்போது, ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நேம் வந்து பிரிண்ட் பண்ணணும். இப்ப இன்னொருத்தர் வேற ஏதாவது சிஸ்டத்துல வேற எங்கேயா இருந்து அவர் அந்த வெப் பேஜ் ஆக்சஸ் பண்ணும்போது, ஹலோ வேர்ல்ட்ன்னு சொல்லிட்டு அவரோட நேம் வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்ணணும். ஸோ அந்த மாரி யூஸ் கேஸஸ் தான் நான் இப்ப சொல்ல வரேன். மீன் பண்றேன். ஓகே. நம்ம அந்த பேஜோட எக்ஸாம்பிளே வச்சு பார்ப்போங்க. இப்ப எனக்கு என்ன பண்ணணும்? ஹலோ வேர்ல்ட்ன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு பேஜ்லயுமே ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே. அப்ப நான் என்ன பண்றேன்? யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கிக்கிறேன். ஸோ யூசர் நேம வந்து நான் வாங்கிக்கிறேன். ஸோ இன்புட் எப்படி வாங்கணும்? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இன்புட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இன்புட் வாங்கணும். ஓகே. என்டர் எ யூசர் நேம். ஓகே. இப்போ நான் இத ரன் பண்ணும்போது எனக்கு யூசர் நேம் என்னன்னு கேட்கும். நான் நேம் ஏதாவது குடுப்பேன். அந்த நேம் என்ன ஆகும்? இந்த நேம்ல போய் ஸ்டோர் ஆயிரும். இதுக்கப்புறம் அத நான் என்ன பண்ணிக்கிறேன், இது யூசர் ஃபங்ஷன நான் கால் பண்றேன். கால் பண்ணிட்டு இந்த நேம நான் இதில பாஸ் பண்றேன். ஓகே. இப்ப நான் ரன் பண்றேன் இத. எனக்கு பார்த்தீங்கன்னா, என்டர் எ யூசர் நேம் கேட்கு. நான் அகமதுன்னு சொல்லிட்டு என் நேம குடுக்கேன். ஸோ இப்ப ரன் பண்றேன். எனக்கு ஹலோ வேர்ல்ட் அகமதுன்னு சொல்லிட்டு வருது. ஸோ சிம்பிளா என்ன நடந்திருக்கு? இந்த நேம் வந்து இதில பாஸ் ஆயிருக்கு. அதாவது இன்னொன்னு என்ன நான் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்டின்னா, இங்க இந்த வேரியபிள் நேமும், இந்த வேரியபிள் நேமும் வேற வேற. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஆ வேற ஏதாவது குடுக்கேனே. ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் நேம் குடுக்கேன். இத நான் இங்க பாஸ் பண்றேன். இப்ப இந்த நேம நம்ம இதுல பாஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலா இங்க போகும்போது உள்ள ஒரு நேமா தான் போகும். அந்த நேம் வந்து அகமது நான் அதுல குடுத்தது. அந்த அகமது வந்து இந்த இடத்துக்கு போம்போது இந்த நேமுக்கு வந்து அசைன் ஆயிரும். ஸோ இங்க குடுக்குறது ஃபர்ஸ்ட் நேம் வேரியபிள தான் பாஸ் பண்றோம். ஆனா உள்ள போகும்போது எந்த மாரி உள்ள போகும்? என் நேம் தான் உள்ள போகும். இந்த நேம் தான் உள்ள போகும். இந்த நேம் உள்ள போயிட்டு இந்த இடத்துல நம்ம என்ன நேம் குடுத்துருக்கோமோ, அந்த நேமுக்கு அசைன் ஆயிரும். அந்த நேமுக்கு என்ன ஆயிரும்? அசைன் ஆயிரும். ஸோ இந்த மாரி பார்த்தீங்கன்னா, அசைன் ஆயிரும்.
ஸோ இது இந்த இந்த வேரியபிள் நேம் வேற. ஸோ இந்த வேரியபிள் நேம் வந்து வேற. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இது வந்து ஆர்குமென்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா பாராமீட்டர். ஸோ 2மே வேற வேற நேமு. நம்ம சேம் நேம்னாலும் குடுத்துக்கலாம். இப்போ நேம்னு குடுத்து கூட நம்ம ஃபர்ஸ்ட்டு பிரிண்ட் பண்ண மாரி நம்ம குடுத்துக்கலாம். ஸோ இந்த மாரி கூட நம்ம குடுத்துக்கலாம். ஸோ அதில வந்து நீங்க கன்ஃப்யூஷன் பண்ணிக்காதீங்க. இதான் நான் சொல்ல வரேன். ஸோ ஓகேவா? இது வேற, இது வேற. ஓகேவா? அதுக்கப்புறம் 3வது டைப் பார்ப்போம். 3வது டைப் பார்த்தீங்கன்னா, வித் பாராமீட்டர் அண்ட் ரிட்டர்ன். இந்த டைப் பார்த்தீங்கன்னா, இப்ப நான் வந்து பாராமீட்டர் குடுத்துருக்கேன். ஸோ இதில நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒரு பாராமீட்டர் தான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஆ ஒரு பாராமீட்டர் பாஸ் பண்ணலாம், 2 பாராமீட்டர் பாஸ் பண்ணலாம். என் நம்பர் ஆஃப் பாராமீட்டர்ஸ் நீங்க வந்து பாஸ் பண்ணிக்கலாம் ஃபங்ஷன்ல. அது உங்களோட நீட பொறுத்து. ஓகே. இந்த 3வது டைப்ல வித் பாராமீட்டர் அப்டின்னா கண்டிப்பா பாராமீட்டர் பாஸ் பண்றோம். அண்ட் ரிட்டர்ன். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் டைப், நோ ரிட்டர்ன் டைப். இந்த செகண்ட் டைப்ல நம்ம பார்த்தோம். அதனால பிரிண்ட்ன்னு இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல ரிட்டர்ன் டைப்ன்னு குடுத்துருக்கேன். ரிட்டர்ன் டைப்புக்கும் பிரிண்ட்டுக்கும் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல இத நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே. இத காப்பி பண்ணிட்டு, இந்த இடத்துல நான் வந்து அந்த ஃபங்ஷன கால் பண்ண மாரி நான் கால் பண்றேன். இப்போ 2, 3ன்னு குடுத்துருக்கேன். 2, 3ன்னு குடுத்துட்டா என்ன ஆகும்? 2 வந்து ஏக்கு அசைன் ஆயிரும். 3 வந்து பிக்கு அசைன் ஆயிரும். அதுக்கப்புறம் உள்ள போவும். A+B அப்படிங்கிறது ஆட் ஆகும். உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் 2, 3ன்னு போட்டிருக்கேன். ஓகே. இப்போ நான் ரன் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது? ஃபைண்ட் சொல்லிட்டு வருது. ஸோ இதில தான் இந்த செல்ல தான் வந்து உங்களுக்கு ஃபைண்ட் சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகுது தவிர, இதுவே நீங்க ஒரு ஐடியில, ஒரு கம்பைலர்ல, இன்டர்பிரிட்டர்ல ரன் பண்ணுங்க. ஸோ ஜூபிட்டர் நோட்புக் அதுக்கப்புறம் வந்து இந்த மாரி கூகுள் கொலாப்ல மட்டும் தான் டைரக்ட்டா அந்த செல் வந்து ரிட்டர்ன் பண்ணும். நான் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்ப என்ன பண்றேன், இந்த பைத்தான் கம்பைலர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இன்டர்பிரிட்டரு. ஸோ இந்த இன்டர்பிரிட்டர்ல இப்ப நான் என்ன பண்றேன், இதே நான் புரோகிராம காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு நான் பேஸ்ட் பண்ணிட்டு நான் குடுக்கேன். இந்த இடத்துல பாருங்க எனக்கு எந்த ஒரு அவுட்புட்டுமே வராது. ஏன் இந்த இடத்துல எனக்கு எந்த ஒரு அவுட்புட்டுமே வரல அப்டின்னா, நம்ம ஜஸ்ட் ரிட்டர்ன்ங்கிறது என்ன மீனிங்னா, இந்த ஃபங்ஷன்ல 2 ஆப்பரேஷன பண்ணி முடிச்சு, எனக்கு எங்க அவங்க கால் பண்றாங்களோ, எங்க யூசர் வந்து கால் பண்றாங்களோ, அங்க ரிட்டர்ன் பண்ணி வச்சுரு. ஸோ ரிட்டர்ன் பண்ணி வச்சுரு. அத வந்து நீ ஷோ பண்ண வேணாம் அப்டிங்கிறது தான் அர்த்தம். இப்ப இந்த இடத்துல பிரிண்ட் போடுங்க பாருங்க. இப்ப எனக்கு ஷோ ஆகுதா? பிரிண்ட் போட்டா எனக்கு ஃபைன் பிரிண்ட் ஆகுது. 2, 3 பிரிண்ட் போடலன்னா எனக்கு ரிட்டர்ன்லே இருக்கும். ஸோ அந்த வேல்யூ வந்து ஜஸ்ட் நீங்க இப்டி அசைன் பண்ணிக்கோங்க. ஒரு பாஸ் மாரி. ஜஸ்ட் என்ன ரிசல்ட் வருதோ அத நான் அதுல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். யூசரா கேட்கும்போது நான் பிரிண்ட் பண்றேன். இந்த மாரி கேஸஸ் நெறைய இடத்துல யூஸ் ஆகும். நம்ம ப்ரோகிராம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஓகேவா? இப்போ இந்த இந்த செல்ல எப்படி ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டிஃபால்ட்டே இந்த கூகுள் கொலாப் இருக்குல்ல, கூகுள் கொலாப், ஜூபிட்டர் நோட்புக்கு அந்த செல்லுல வந்து இந்த மாரி அவங்க குடுத்தாங்கன்னா, நம்ம யூசருக்காக நம்ம யூசர் வந்து ஒரு ஒரு டைமும் பிரிண்ட் போட வேணாம். பிரிண்ட் போட்டு ரிட்டர்ன் பண்ண வேணாம். டைரக்ட்டா இந்த மாரி போட்டாலே அது வந்து அவுட்புட் வந்துரும். ஸோ அந்த மாரி இவங்க டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஜூபிட்டர் நோட்புக், இந்த கூகுள் கொலாப் இந்த மாரி பிளாட்ஃபார்ம்லாம். இதுவே நீங்க வந்து விஎஸ் கோடு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாரி கம்பைலர், ஐடியில போட்டீங்கன்னா, கண்டிப்பா நீங்க பிரிண்ட் குடுத்து தான் கால் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து ஷோ ஆகும். ஓகே. ஸோ நான் இதுல சொன்ன மாரி தான். ஸோ இதுல நான் என்ன பண்ணியிருந்தேன், பிரிண்ட் குடுத்து கால் பண்ணியிருந்தோம்ல, அப்பதானே எனக்கு ஷோ ஆச்சு ஃபைன் சொல்ட்டு. ஸோ அது மாரி தான். ஓகேவா? பார்த்தீங்கன்னா, ஃபைன் எனக்கு வந்துருச்சு. ஓகே. ஸோ இது ஒண்ணும் நீங்க ஒரி பண்ணிக்காதீங்க. நம்ம நெறைய பார்க்கும்போது, நெறைய இது சம்மந்தமா எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். எந்த இடத்துல ரிட்டர்ன் போடுவோம், எந்த இடத்துல பிரிண்ட் போடுவோம். ஸோ பிரிண்ட்ட பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். நம்ம கன்சோல்ல பிரிண்ட் பண்ணி பார்க்குறது, டீபக்கிங்க்கு ஸோ இந்த மாரி யூஸ் கேஸஸ் தான் பிரிண்ட்டு. மேக்ஸிமம் நீங்க ப்ரோகிராம்குள்ள போயிட்டு, ஆ ப்ராஜெக்ட் அந்த மாரிக்குள்ள போயிட்டாலே, எல்லா பக்கமுமே ரிட்டர்ன் தான் யூஸ் பண்ணுவோம். பிரிண்ட்டுங்கிறது நம்ம ஒரு இதுக்காக மட்டும் தான். ஓகேவா? நம்ம போக போக பார்ப்போம். ரொம்ப போட்டு கன்ஃப்யூஷன் பண்ணிக்க வேணாம். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, நோ பாராமீட்டர் அண்ட் ரிட்டர்ன். இந்த நோ பாராமீட்டர் ரிட்டர்ன் டைப் பார்த்தீங்கன்னா, இதில பாராமீட்டரும் இருக்காது. சரியா? ஆனா ரிட்டர்ன் இருக்கும். ஸோ நம்ம 4 டைப் பார்த்துருக்கோம். என்னென்ன டைப் பார்த்துருக்கோம்? ஃபர்ஸ்ட்டு பார்த்து நோ பாராமீட்டர், நோ ரிட்டர்ன்.
பெராமீட்டர் இருக்காது, ரிட்டர்னும் இருக்காது. ஜஸ்ட் பிரிண்ட்ட போட்டு பிரிண்ட் பண்ணிடலாம். உள்ள எதுவும் பாஸ் பண்ண தேவையில்ல. வித் பெராமீட்டர், நோ ரிட்டர்ன். இதில் பெராமீட்டர் இருக்கும், ஆனால் ரிட்டர்ன் டைப் இருக்காது. நம்ம ஜஸ்ட் பிரிண்ட் போட்டுக்கலாம். இந்த இடத்துல பார்த்தது 3வது ஃபங்க்ஷன் பார்த்தது வந்து என்ன பார்த்துருக்கோம், வித் பெராமீட்டர் அண்ட் ரிட்டர்ன். ஸோ பெராமீட்டரும் இருக்கும், ரிட்டர்னும் இருக்கும். 4வதா பார்க்குறது வந்து பெராமீட்டர் இருக்காது, ரிட்டர்ன் மட்டும் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த பை ப்ரோக்ராம் போட்டிருக்கேன் பாருங்கள். டெஃப் நான் திருப்பி ரைட் பண்ணி காமிக்கேன். டெஃப் வேறு ஏதாவது ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிப்போமா? இப்போ ஸ்கொயர்னு சொல்லிட்டு வச்சுருப்போம். ஓகே. ஸோ ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உள்ளே நம்ம பாஸ் பண்ணணும் சம் வேல்யூஸ். ஸோ நம்ம இந்த எக்ஸாம்பிளுக்கு கரெக்டாக இருக்காது. ஸோ நம்ம ஓகே பையனே வச்சுப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பையோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டான வேல்யூ. ஓகே, நமக்கு தெரியும் பையோட வேல்யூ என்ன, 3.14 இல்லைன்னா 22/7 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வரும். ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல டைரெக்டாக என்ன பண்ணிக்கிறேன், ரிட்டன் 3.14 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பைக்குன்னு ஒரு வேல்யூ க்ரியேட் பண்ணி ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி பண்ணியிருக்கேன். இப்படியும் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரியும் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் எங்கன்னா இந்த பையை கால் பண்ணுறனோ எனக்கு 3.14ன்னு வரும். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கணும், இப்படி டைரெக்டாக கால் பண்ணக்கூடாது. ஏன், நம்ம இங்கே ரிட்டர்ன் போட்டிருக்கோம். ஸோ இதே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக உங்களுக்கு நான் ரன் பண்ணி காமிக்கேன். ஸோ இப்போ இதில் ரன் பண்ணும்போது பாருங்கள், இந்த இடத்துல எனக்கு பிரிண்ட் ஆகாது. ஏன்னா நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ரிட்டனை பொறுத்தவரை என்ன பண்ணோம், ஜஸ்ட் அதை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த ஃபங்க்ஷனை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறோம். யூஸராக ஃபோர்ஸ் பண்ணி கேட்கும்போது, யூஸராக பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டு இது பண்ணும்போது தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ பிரிண்ட் ஸோ இப்படி கொடுக்கும்போது எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 3.14 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, இதில் நான் என்ன பண்ணலை, பெராமீட்டரும் பாஸ் பண்ணலை, அதுமாதிரி ரிட்டர்ன் பாஸ் பண்ணியிருக்கேன். ரிட்டர்ன் பெராமீட்டர் அண்ட் ரிட்டர்ன் டைப், இந்த டைப்பு. ஓகே, ஸோ டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த பொசிஷனல் ஆர்குமெண்ட்டை பொறுத்தவரை இப்போ நான் சப்ட்ராக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நானாக புதுசாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். 2 பெராமீட்டர் பாஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷனோட டைப் என்ன டைப்பு நீங்கள் பார்த்தோன்னே சொல்லிடலாம். இல்லை பெராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். அப்போது வித் பெராமீட்டர்ஸ் வித் ரிட்டர்ன் டைப் இந்த ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போ நம்ம அதை பார்க்கல. இப்போ நம்ம ஜஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொசிஷனல் ஆர்குமெண்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த பொசிஷனல் ஆர்குமெண்ட்டை பொறுத்தவரை இப்போ ஏ பார்த்தீங்கன்னா இங்கே 10ன்னு சொல்லிட்டு எடுத்துக்குவோம். பின்னு பார்த்தீங்கன்னா 5ன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இப்போ நான் இதை காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்பர் இப்போ யூசர் என்ன பண்ணிட்டாங்க, நம்பரை மாற்றி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல 5ன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல 10ன்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் ஆக்சுவலாக 10 - 5 தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் யூசர் என்ன பண்ணிட்டாங்க, ஏல ஃபஸ்ட்டு 5யும் பியில் இந்த இடத்துல 10ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்படிங்கிற பட்சத்தில் ரன் பண்ணும்போது எனக்கு -5 வருது. ஸோ யூசர் மாற்றி கொடுத்துட்டாங்க, இல்லை நம்ம மாற்றி கொடுத்துட்டோம். ஓகே, அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த நார்மலாக இருக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷனுமே இந்த மாதிரி தான். இப்போ நம்ம வேல்யூ இப்போ இங்கே ஏன்னு கொடுத்தோம், ஏன்னு இருக்குன்னா இங்கே ஏல என்ன வேல்யூ கொடுக்கணுமோ அதான் கொடுக்கணும். இங்கே பின்னு இருந்துச்சுன்னா நம்ம அந்த ஆர்டராக கொடுத்தா மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷனில் கரெக்டாக எடுத்துகிட்டு போய் அதை ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் கொடுக்கும். நம்ம ஆர்டரை மாற்றி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக தான் அவுட்புட் வரும். ஸோ இந்த மாதிரி டைப்பு, அதாவது டீஃபால்ட்டாக பைத்தானில் இருக்கக்கூடியது தான் பொசிஷனல் ஆர்குமெண்ட்டு. ஸோ இந்த பொசிஷனுக்கு இந்த பொசிஷன் தான் நம்ம பாஸ் பண்ணுறோம், இந்த பொசிஷனுக்கு இந்த பொசிஷன் தான் பாஸ் பண்ணுறோம். ஸோ மாற்றி நம்ம சேஞ்ச் பண்ணி பொசிஷன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அன்எக்ஸ்பெக்டடான அவுட்புட் வரும். ஸோ இது டீஃபால்ட்டாக இருக்கக்கூடியது தான் பொசிஷனல் ஆர்குமெண்ட்டு. இது டீஃபால்ட் ஆர்குமெண்ட் சொல்லிட்டு ஒரு டைப் இருக்குது. இந்த இதில் பாருங்களேன், இப்போ இதை நான் காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க, பேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேராமீட்டர் இருக்குது, எக்ஸ்பிரஷன் சொல்லிட்டு ஒரு பேராமீட்டர் இருக்குது. இதை நான் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ யூசர் என்ன பண்ணிட்டாங்க, ஒரே ஒரு வேல்யூ கொடுக்காங்க. ஓகே, இப்போ எனக்கு ரன் பண்ண என்ன வரும், எரர் சொல்லிட்டு வருது, பவர் மிஸ்ஸிங் 1 ரெக்கார்ட் பொசிஷனல் ஆர்குமெண்ட் எக்ஸ்பிரஷன் சொல்லிட்டு. ஓகே,
இதில என்ன மெயின் ஆகுது? பொசிஷனல் ஆர்குமெண்ட்ல போயிட்டு நீங்க வந்து இந்த மாரி ஒரு இது மிஸ் ஆகுது. இது பொசிஷனல் ஆர்குமெண்ட்டா பாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டைப் எரர் வந்து நம்மளுக்கு வருது. ஸோ அதான் டிஃபால்ட்டா நான் சொன்னேன். இந்த இடத்துல யூசர் மாத்தி குடுத்துட்டா 5 10 5க்கு பதிலா 5 10ன்னு குடுத்துட்டா அன்எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வந்துரும். இதுவே இந்த இடத்துல 2 நம்பருக்கு பதிலா ஒரே ஒரு நம்பர் குடுத்தாலும் நமக்கு எரர் வந்துரும். ஸோ இத நம்ம சால்வ் பண்ணணும்ல. ஸோ அதுக்காக தான் நம்ம இப்போ அத எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போறோம். ஸோ டிஃபால்ட் ஆர்குமென்ட் வழியா என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த இடத்துல நம்ம பேஸு, எக்ஸ்பிரஷன் இருக்கா? ஸோ 2 பேராமீட்டர் இருக்கா? இந்த இந்த இடத்துல நம்ம வந்து டைரக்ட்டா மென்ஷன் பண்ணிரணும். டூன்ட்டு சொல்ட்டு. ஸோ இப்படி டூன்ட்டு மென்ஷன் பண்ற மூலியமா இந்த இடத்துல நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்ப எனக்கு பவர பொறுத்தவரை நான் பேஸு, எக்ஸ்பிரஷன் வந்து 2 பேஸ் வந்து நான் 3 அப்போ என்ன அர்த்தம்? 3 பவர் 2ன்னு அர்த்தம். ரைட்டா? இப்போ டிஃபால்ட்டா ஒரே ஒரு எலமெண்ட் யூசர் குடுக்காங்க அப்படின்னா, ஸோ ஆட்டோமேட்டிக்கா இந்த எக்ஸ்பிரஷன் குடுக்கல. இந்த செகண்ட் பாராமீட்டர் வந்து யூசர் வந்து குடுக்கல. ஸோ மறந்துட்டாங்க அப்படின்னா, டிஃபால்ட்டா நம்ம இங்க 2 குடுத்துருக்கோம். அப்போ 3 பவர் 2 என்னதோ அது வந்து நம்மளுக்கு ஆன்ஸரா குடுப்போம். பாருங்க. 3 பவர் 2 வந்து என்னது? 9 3 இன்டு 3 9 ஸோ அந்த மாரி குடுக்கும். ஓகே. ஸோ இந்த இடத்துல எதுவுமே குடுக்கல. ஸோ நம்ம எந்த வேலையும் குடுக்கல அப்டின்னா, அது பொசிஷனல் ஆர்குமெண்ட். ஸோ சம் வேல்யூ நம்ம குடுத்துட்டோம் அப்டின்னா, டிஃபால்ட்டா நம்ம குடுத்துருக்கோம்ல ஈக்குவல் டூ 2ன்ட்டு. ஸோ அப்டிங்கிற பட்சத்துல இது வந்து என்ன இது உங்களுக்கு வந்து ஸோ இந்த மாரி நீங்க குடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிஃபால்ட் ஆர்குமெண்ட். ஓகே. ஸோ கொஞ்சம் கன்ஃப்யூஷனா தான் இருக்கும். நீங்க பிராக்டிஸ் பண்ண ஈஸியா ஆயிரும். ஓகே. இது ஒரு பெரிய விஷயம் அப்டிங்கிறது ஒண்ணும் கிடையாது. ஒண்ணுமே இல்ல. நம்ம ஆர்டர வந்து மாத்தி குடுக்குறோம். அந்த மாரி பட்சத்துல இது நமக்கு இது பண்ணிக்கிறோம். ஓகே. ஆ இன்னொரு டைப் இருக்கு. அதையும் நம்ம பார்ப்போம். ஓகே. அது நம்ம வந்து இதுல பார்ப்போம். ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்ம அந்த சப்ட்ராக்ட் எடுத்துக்கிறோமா? இப்ப நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம ஏன்னு குடுத்துருக்கோமா? ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன வேரியபிள் அதாவது பாராமீட்டர் நேம் குடுத்துருக்கோமோ, இப்ப நம்ம வந்து இங்க ஃபர்ஸ்ட் நம்பர்ன்னு குடுத்துப்போமே. ஃபர்ஸ்ட்டுன்னு வச்சுப்போம். ஸோ அந்த கன்ஃப்யூஷன் அந்த அன்எக்ஸ்பெக்டட் அவுட்புட்ட வராம எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். செகண்ட் நம்பருக்கு நம்ம செகண்ட்ன்னு குடுத்துப்போம். அப்போ என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட்டு மைனஸ் செகண்ட். ஓகே. இப்ப யூசர வந்து ஒரே ஒரு நம்பர் குடுத்தா, நம்ம செகண்ட் வந்து என்ன எடுத்துக்கணும்? 0ன்னு எடுத்துக்கணும். ஓகே. அப்ப 10 மைனஸ் 0 என்னது? 10 தான். ஸோ ஒரே ஒரு நம்பர் அவங்க மறந்து குடுத்துட்டாங்க அப்படின்னா, அது 10ன்னே சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணிரும். ஓகே. இப்போ வந்து அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த ஃபர்ஸ்ட்ட வந்து இங்க என்ன வேரியபிள் நேம் குடுத்துருக்கோமோ, அதே வேரியபிள் நேம இங்க நம்ம அசைன் பண்ணிக்கலாம். அசைன் பண்ணிட்டு, அதே இது நான் செகண்டுக்கு இந்த இடத்துல ஃபைன்ட்டு சொல்லிட்டு அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி அசைன் பண்ணும்போது, என்ன நம்மளுக்கு கரெக்ட்டான அவுட்புட் வரும். 10 - 5. இப்போ நான் வந்து வேரியபிள் நேம் அசைன் பண்ணனால, நான் வந்து மாத்தி குடுத்துக்கலாம். ஸோ நான் மாத்தி குடுத்தாலுமே எனக்கு வந்து ஆன்ஸர் வந்து கரெக்ட்டா வரும். செகண்ட ஃபர்ஸ்ட்டு குடுத்துட்டு ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா, இந்த இடத்துல உள்ள பாஸ் ஆகும்போது, ஆட்டோமேட்டிக்கா இந்த பாராமீட்டர் நேம் நம்ம இங்க குடுத்துருக்கோமா, ஸோ அத மேப் பண்ணி நமக்கு எடுத்து வந்து கரெக்ட்டான ஆன்ஸர் வந்து குடுக்கும். இப்ப நான் ரன் பண்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா 5 எனக்கு. ஓகேவா? ஸோ இவ்வளதான். ஸோ கன்ஃப்யூஷனா தான் இருக்கும் ஸ்டார்ட்டிங்ல. ஸோ கண்டிப்பா எதுவும் கன்ஃப்யூஷனா இருந்துச்சு அப்டின்னா, கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் ட்ரை பண்றேன். ஸோ மேக்ஸிமம் நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணி வைக்கிறேன். ஓகே. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்ஷன்ஸு, இந்த கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ் நம்ம இது டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டு, பொசிஷனல் ஆர்குமெண்ட் பார்த்துட்டோம். ஓகே. இப்ப அடுத்ததா பார்க்க போறது கீவேர்ட் ஆர்குமெண்ட். ஸோ நான் இப்ப சொன்னோம்ல, அதான் கீவேர்ட் ஆர்குமெண்ட். ஸோ நேமு, ஏஜ் இருக்குல்ல, நம்ம வந்து ஏஜுன்ட்டு முன்னாடி குடுத்து நம்ம ஆர்டர மாத்தி குடுக்கோம் அப்டின்னா, யூசர் இப்ப ஆர்டர் மாத்தி குடுக்காங்கன்னா, இந்த இடத்துல ஏஜு, நேமுன்ட்டு நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம் அப்டின்னா, அதுக்கு நான் இப்ப சொன்னது தான் கீவேர்ட் ஆர்குமெண்ட். அவ்வளோதான். நான் இப்ப இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தேன் சப்ட்ராக்ஷன்ல, ஃபர்ஸ்ட்டு டிஃபால்ட்டா ஒரு வேல்யூ குடுத்து நான் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஆர்டர வந்து சேஞ்ச் பண்ணணும்ல.
ஸோ இந்த மாதிரி வேரியபிள் நேம் மேப் பண்ணி ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்ட் ஆர்குமெண்ட். ஸோ அந்த பர்டிகுலர் கீவேர்டை வச்சு நம்ம வந்து வேல்யூ பாஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஆர்டரே மாற்றி பாஸ் பண்ணாலும் கரெக்டாக ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். ஸோ அடுத்ததாக பார்க்க போகிறது வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸு. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பெராமீட்டர்ஸ் வந்து நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது ஒரு பெராமீட்டர் பாஸ் பண்ணோம், இல்லைனா 2 பெராமீட்டர் பாஸ் பண்ணேன். இப்போ எனக்கு ஒரு 10 பெராமீட்டர் பாஸ் பண்ணணும், 20 பெராமீட்டர் பாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இங்கே ஒரு டைமும் 10 வேரியபிள் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இந்த இடத்துல 10 வேரியபிள் க்ரியேட் பண்ணி கம்மா போட்டுக்கிட்டு அப்புறம் இந்த இடத்துல நம்ம வந்து 10 வேல்யூ கொடுக்கணும். ஸோ 10 வேல்யூ கொடுக்குறது பிரச்சனை இல்லை, நம்ம கொடுத்தா ஆகணும். ஸோ இந்த இடத்துல நம்ம வேரியபிளாக இப்போ 100 பெராமீட்டர் பாஸ் பண்ணணும் அப்படின்னா 100 வேரியபிள் நம்ம க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறதுக்கு பைத்தானில் இந்த ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு, ஸ்டார் கீவேர்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு சிம்பிள். ஸோ நான் அதை காப்பி பண்ணி நான் ரைட் பண்ணி காமிக்கேன். இது வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட், இது வேரியபிள் லென்த் கீவேர்ட் ஆர்குமெண்ட். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு இந்த வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்டை பார்ப்போம், அதுக்கப்புறம் இதை பார்ப்போம். ஸோ இது வேற கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ நான் வந்து எனக்கு 1 + 1 + 2 + 3 + 4 இப்படின்ட்டு எனக்கு 4 நம்பரை நான் பாஸ் பண்ணுறேன். இந்த 4 நம்பருக்கு எனக்கு வந்து என்ன பண்ணணும், ஆட் பண்ணி எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதான் இந்த சம்மு. ஸோ இப்படி கூட வேணாம், ஸோ கொஞ்சம் ஈஸியாக வச்சுக்கிறோம். ஸோ நான் ஃபார் லூப்பில் ஃபார் நம் இன் ஆக்ஸ். ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து ஜஸ்ட் ரைட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன். சம் ப்ளஸ் ஈக்குவல் டு நம். ஓகே, அப்புறம் சம்மை ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் இப்போ ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். எனக்கு என்ன வருது, 1 + 1 + 2 என்னது 3, 3 + 3 6, 6 + 4 10 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இதில் என்ன நடந்திருக்கு ஆக்சுவலாக, இந்த இடத்துல நான் வந்து நிறைய ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கேன், 1 2 3 4 5. ஸோ இதுக்கு மேலேயுமே நான் பண்ணலாம். ஸோ இப்படி பண்ணும்போது இங்கே எத்தனை வேரியபிள் கொடுத்துருக்கோமோ அத்தனை ஆர்குமெண்ட் இங்கே நம்ம கொடுக்க அத்தனை பெராமீட்டர் நமக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ அதுக்கு பதிலாக இந்த ஸ்டார் போட்டுட்டு ஆர்க்ஸ்ன்னு சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணால் போதும். இங்கே ஆர்க்ஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும்னு இல்லை, ஆனால் ஸ்டாண்டர்டாக இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல நான் வந்து எஸ் அப்படின்னு போட்டு நம்ம இங்கே எஸ்ன்னு போட்டு கூட நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அது நீங்கள் உங்கள் இஷ்டம். ஆனால் ஸ்டாண்டர்டாக ரீடபிலிட்டி அப்படின்ட்டு ஒரு இது இருக்குல்ல கான்செப்டே. ஸோ அடுத்த டெவலப்பர் பார்க்கும்போது நம்ம எழுதிருக்க கோடு வந்து ரீடபிளாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் இப்படி தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க ஆர்க்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ ஆர்க்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் எத்தனை பெராமீட்ரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணாலும் இந்த ஆர்க்ஸில் போய் ஸ்டோர் ஆயிரும். இந்த ஆர்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதான் இந்த லிஸ்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஐட்ரேஷன் கொடுக்கும். ஒரு நம்பரையும் ஃபஸ்ட் நம்பரு, செகண்ட் நம்பரு, இந்த எல்லா இதுவுமே இதில் போய் ஸ்டோர் ஆயிரும். நம்ம ஒரு டைமும் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், சம்முன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சு நம்ம அதில் போய் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இவ்வளோ தான். ஓகேவா? ஸோ வேறு ஒன்றுமே இல்லை, இவ்வளோ தான். ஒரு டைமும் நம்ம வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டை வந்து நம்ம ஃபைனலாக ரிட்டர்ன் பண்ணுறோம் சம்முன்ட்டு. ஓகேவா? ஸோ இந்த ஃபார் லூப்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். எக்ஸ்ட்ரா நீங்கள் என்ன இதில் நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா, இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா கேஸஸில் நிறையா ஹியூஜ் நம்பர் ஆஃப் பெராமீட்டர்ஸ், ஹியூஜ் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுற யூஸ் கேஸஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஆர்க்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் நான் ஃபஸ்ட்டு இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஸோ இப்படி நான் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஃபார் லூப்பில் போட்டு நான் இது பண்ணுறதுக்கு பதிலாக ஸோ டைரெக்டாக இந்த பைத்தானில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ நம்ம இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் க்ரியேட் பண்ணுறோம்ல, டோட்டல் சம்மு, அதுக்கப்புறம் இங்கே சப்ட்ராக்ட்டு, இதே மாதிரி பைத்தானை கண்டுபிடிச்சிருப்பாங்கள அந்த டெவலப்பரு. ஸோ அவன் வந்து செட் ஆஃப் ஃபங்க்ஷன், சரி நம்ம யூசர் வந்து பைத்தான் யூஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து சில ஃபங்க்ஷனை நம்மளே ஓனாக எழுதி வைப்போம் அப்படின்னு எழுத வச்ச ஃபங்க்ஷன் தான் அந்த சம்மு. அப்புறம் பவர் கண்டுபிடிக்கிறது, அப்புறம் நம்ம பிரிண்ட் பண்ணுறோம்ல, அதை பிரிண்ட் பண்ணால் எங்கே வருதுல்ல,
ஸோ இந்த பிரிண்ட் அதுக்கப்புறம் வந்து இன்புட்டா வாங்குறதா இருக்கட்டும். அந்த மாரி ஃபங்ஷன்லாம் இருக்குல்ல. ஸோ அது ஃபுல்லா டிஃபால்ட்டா பைத்தான்ல இருக்கக்கூடிய பில்ட்-இன் ஃபங்ஷன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பில்ட்-இன் ஃபங்ஷனு. ஸோ நம்மலாம் இங்க கிரியேட் பண்றோம்ல, இதான் நம்ம யூசரா டிஃபைன் பண்றது தான் யூசர் டிஃபைன்டு. ஆல்ரெடி பைத்தான் வச்சிருக்கான் பார்த்தீங்களா, அது வந்து பில்ட்-இன். ஸோ இந்த சம் ஃபங்ஷன கால் பண்ணிட்டு, ஸோ இங்க என்ன பண்றாங்க, இந்த ஆர்குமெண்ட்ட பாஸ் பண்ணி விட்டாங்கன்னா, இது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு ஆட் பண்ணி நமக்கு 10ன்னு குடுத்துரும். ஸோ இவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த மாரி தான் இருந்துச்சு. ஸோ கன்ஃப்யூஷனா இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில தான் நான் அந்த ஃபார் லூப்ல போட்டு காமிச்சேன். இந்த மெத்தட் கூட நீங்க டைரக்ட்டா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபங்ஷன் சரி, இந்த ஃபங்ஷன். ஓகே. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா, இந்த கான்செப்ட். அதாவது நம்ம வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ல ஆர்குமெண்ட் கான்செப்ட். இதுவே வந்து இப்போ நீங்க கீவேர்டா வந்து இது பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கீவேர்டா பாஸ் பண்றீங்க. இந்த டிக்ஷனரினா பார்த்துருப்போம். கீ வேல்யூ பேர நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ரைட்டா? இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம எப்படி பாஸ் பண்ணியிருக்கோம்? ஒரு நம்பரா பாஸ் பண்ணியிருக்கோம். இல்லன்னா ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ ஆனா ஒண்ணு ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல சம் பண்ண முடியாது. பண்ணா வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எரர் வரும். ஸோ உங்க யூஸ் கேஸ்க்கு ஏத்த மாரி நான் சொல்றேன். உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். வேற ஒண்ணும் இல்ல. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து இந்த மாரி சிங்கிள் வேல்யூ வந்து பாஸ் பண்ணாம, கீ வேல்யூ பேர நம்ம வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னு நெனைச்சோம்னா என்ன பண்ணணும்? அப்படின்னா, இந்த ஸ்டார் போட்டீங்கல்ல, இந்த ஸ்டாரு டபுள் ஸ்டார் போட்டுட்டு கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் அதாவது KWARGS அப்படிங்கிற கீவேர்ட். ஸோ இந்த இதில நான் சொன்ன மாரி தான். நீங்க இங்கே என்ன நேம் வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேவா? இங்க என்ன நேம் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ ரன் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு கரெக்ட்டா தான் வரப்போகுது. ஆனா அந்த ரீடபிலிட்டின்னு சொல்லிட்டு இருக்குல்ல பைத்தான்ல. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இப்போ பார்க்க வேண்டியதா இருக்கு. ஓகே. ஸோ அதனால தான் இந்த நேம் நம்ம வைக்கணும்னு நான் சொல்ல வரேன். இப்போ வந்து டிக்ஷனரியில வந்து எப்படி இருக்கும்? நேம் வந்து டிக்ஷனரி இப்போ ஆக்சுவலா எப்படி இருக்கும்? போன வீடியோல நம்ம பார்த்துருந்தோம் டிக்ஷனரிய பத்தி. போன வீடியோன்னு நெனைக்கிறேன். ஆமா. ஸோ ஆக்சுவலா எப்படி இருக்கும்? நேமு அப்புறம் வாகம்பர்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நேமுங்கிறது வந்து ஸ்ட்ரிங்கா வந்துச்சு அப்படின்னா, ஸோ இப்படி தானே டிக்ஷனரிங்கிறது இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல கம்மா வரும். அப்புறம் ஏஜு 21. ஸோ இந்த மாரி தான் பார்த்தீங்கன்னா, டிக்ஷனரி வந்து நம்மளுக்கு இருக்கும். ஓகே. ஸோ இந்த டிக்ஷனரிய நான் வந்து இதில இருக்கிற கீ வேல்யூ பேர். ஸோ இந்த கீ வேல்யூ பேர் இருக்கு. இது கீ வேல்யூ பேர் தானே. ஸோ இத நான் வந்து பாஸ் பண்ண போறேன். எதுக்கு? ஃபங்ஷனுக்கு. அப்பன்னா எப்படி பாஸ் பண்ணணும்? ஸோ அதுதான் நம்ம பார்க்க போறோம் இப்போ. ஸோ இப்போ நேம்ங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கீ கீ ஆக்ட் ஆகும். வேல்யூங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வேல்யூ ஆக்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல கொட்டேஷன் போடுற மாரி இங்க கொட்டேஷன் போடணும்னு தேவையில்ல. ஓகேவா? ஸோ அந்த சின்டாக்ஸ நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. இப்ப இந்த ஏஜ் 21 இருக்கு. நான் இந்த 21 ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கீ ஆயிருச்சு. ஸோ இந்த வேல்யூ வந்து நான் 21ன்னு பாஸ் பண்றேன். இப்ப எனக்கு அதே மாரி என்ன ஆகும்? கீவேர்ட் ஆர்குமெண்ட்ல போய் ஸ்டோர் ஆயிருந்துக்கிறோம். நான் டிக்ஷனரியில என்ன பண்ணுவேன் ஆக்சுவலா, எப்படி வந்து நான் கீயும், வேல்யூயும் சேர்த்து பிரிண்ட் பண்ணுவேன். நம்ம அந்த வீடியோல பார்த்துருந்தோம். கீவ அ ஐட்டம்ஸ் நீங்க கால் பண்ணீங்கன்னா, கீயும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும், வேல்யூவும் பிரிண்ட் ஆகும்ன்ட்டு. இதே வந்து கீய கால் பண்ணீங்கன்னா, கீ மட்டும் தான் பிரிண்ட் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதே மாரி தான் இந்த இடத்துல நம்ம ஃபார் லூப்ல கீ, ஸோ இது கீ, இது வேல்யூன்னு வச்சுக்குவோம். இன் கீவேர்ட் டாட் ஐட்டம்ஸ். ஐட்டம்ஸ் என்ன பண்ணும்? கீயையும் ரிட்டர்ன் பண்ணும், வேல்யூயும் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இப்போ கீ, இந்த இடத்துல வேல்யூ. ஸோ அத நான் ரிட்டர்ன் பண்ணும் அப்படிங்கன்னா, என்ன மீன் பண்றேன்னா, இந்த கீவேர்ட் டாட் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறது என்ன ஆகும்? ஸோ நம்ம அகமது இந்த 21 இந்த 2மே ரிட்டர்ன் பண்ணி வச்சிருக்கோம். எப்போ யூசர் வந்து கால் பண்றாங்களோ, அப்போ மட்டும் தான் அது டிஸ்ப்ளே ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபார் லூப்ல ஒரு ஐட்ரேஷன் பண்ணி, இந்த இடத்துல நம்ம பிரிண்ட் போட்டு கால் பண்றோம். ஸோ அதனால தான் இது வந்து கால் ஆகி நம்மளுக்கு நம்ம ரன் பண்ணும்போது நம்மளுக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஷோ ஆகுது. ஸோ அதான் நான் ஸ்டார்ட்டிங்லேயே சொன்னேன். ரிட்டர்ன் வேற, பிரிண்ட் வேற. ஸோ பிரிண்ட் வந்து நம்மளுக்கு அந்த கன்சோல்ல விசிபிள் ஆகுறதுக்கு மட்டும் தான், டிஸ்ப்ளே ஆகுறதுக்கு மட்டும் தான். ரிட்டர்ன் வந்து ரிட்டர்ன் பண்ணி வச்சுக்குவோம். நம்ம எங்க தேவையோ அப்போ மட்டும் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி பிரிண்ட் மூலியமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அத பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த இடத்துல எனக்கு ரிட்டர்ன் பண்ணி வச்சிருக்கு. இப்ப இந்த இந்த கேஸஸ்ல எனக்கு சில டயத்துல வந்து ஆ கீ வேல்யூ வந்து தேவைப்படாது. சில டைம் வந்து கீ மட்டும் எனக்கு போதும் அப்டின்னா என்ன பண்ணிக்கலாம், கீய மட்டும் பிரிண்ட் பண்ணி வச்சுக்கலாம்.
நேம், ஏஜ்ன்ட்டு. ஆனா ஆக்சுவலா அந்த கீவேர்ட் டாட் ஐட்டம்ஸ் வந்து 2யுமே ரிட்டர்ன் பண்ணி வச்சுக்கும். எது தேவையோ அத மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். கன்ஃப்யூஷனா இருக்க மாரி இருக்கும் ஸ்டார்ட்டிங்ல. இத நீங்க பிராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஈஸி ஆயிரும். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டா நம்ம வந்து பார்க்க போறது வந்து ரிட்டர்ன். அவ்வளோதான். மேக்ஸிமம் இவ்வளோதான் கான்செப்ட்ஸ் ஃபங்ஷன்ல. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்க ஸ்டார்ட் பண்றது இந்த பேசிக்கான ஃபங்ஷன் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இந்த இதுக்கு வாங்க. டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸு எப்படி நம்ம ஆர்டர சேஞ்ச் பண்ணி குடுத்துக்கிறது. ஸோ இந்த மாரிலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, மத்த ப்ரோகிராம்ல ஜாவால மத்த ப்ரோகிராம்லாம் வந்து மெத்தட் ஓவர்லோடிங் இருக்குல்ல. மெத்தட் ஓவர்லோடிங்ல அச்சீவ் பண்ணுவாங்க. இந்த மாரி ப்ரோகிராம்லாம். ஓகே. ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். போட்டு ரொம்ப கன்ஃப்யூஷனா பண்ணிக்க வேணாம். லைன் பை லைனா நீங்க வந்து இது லேர்ன் பண்ணாலே போதும். ஈஸியா நீங்க கவர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நம்ம அடுத்ததா பார்க்க போறது வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ட பொறுத்தவர நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். ஸோ ரிட்டர்ன் பண்ணி வச்சுக்குவோம். எப்போ நமக்கு தேவைப்படுதோ அப்போ வந்து நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் நான் இந்த கம்பைலர் நீங்க வந்து விசுவல் ஸ்டுடியோ கோட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஐடி இருக்கு. ஃபர்ஸ்ட்டு வீடியோல நம்ம பார்த்தோம். இந்த மாரி இன்னென்ன பிளாட்ஃபார்ம்லலாம் நம்ம வந்து பைத்தான் கோட ரன் பண்ணிக்கலாம் அப்டின்ட்டு. ஸோ அதில வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸா இருந்தீங்கன்னா, நீங்க ரன் பண்ணி பாருங்கன்னு தெரியும். இல்லன்னா நம்ம அடுத்த வீடியோல பேக்கேஜஸ் அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம கண்டிப்பா விசுவல் ஸ்டுடியோ கோட்ல தான் பார்ப்போம். ஸோ அந்த பட்சத்தில நம்ம வந்து அதில நம்ம இத பத்தி நான் லைட்டா என்னன்னு சொல்றேன். அப்பமா அதுக்குள்ள உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க லைட்டா ஓவர்வியூ பார்க்கும்போது உங்களுக்கே புரிஞ்சிரும். ஓகே. இந்த இடத்துல இப்போ அ ஃபங்ஷன் மல்டிப்ளேன்னு சொல்லிட்டு ஃபங்ஷன் இருக்கு. 2 பேராமீட்டரு. ஸோ அப்ப நம்ம 2 பேராமீட்டரும் என்ன பண்ணணும்? 2 ஆர்குமென்ட் வந்து பாஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பாஸ் பண்றோம். இது ஒண்ணுமே இல்ல. ஸோ ரிட்டர்ன்ல சிங்கிள் ரிட்டர்ன், மல்டிபிள் ரிட்டர்ன் அவ்வளோதான். ஸோ இது பார்த்தீங்கன்னா, இப்ப சிங்கிள் ரிட்டர்ன். சிங்கிள் ரிட்டர்ன்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஒரே ஒரு வேல்யூ தானே ரிட்டர்ன் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நான் மல்டிப்ளை அப்படின்னு சொல்லிட்டு 2, 3 நான் குடுத்துக்குவேன். ஓகே. இப்ப என்ன பண்ணணும்? ரிட்டர்ன் குடுத்துருக்கனால எனக்கு பிரிண்ட் கால் பண்ணணும். அப்பதான் எனக்கு வந்து என்ன பண்ண முடியும்? ஸோ பிரிண்ட் பண்ண முடியும். ஆனா, நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாரி இந்த கூகுள் கொலாப்போ, ஜூபிட்டரோ என்ன ஆகும்? ஸோ அது பண்ண தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஜஸ்ட் மல்டிப்ளைன்னு குடுத்தாலும், அந்த ஒரு ஒரு செல்லு கண்டிப்பா ஒரு இது ரிட்டர்ன் பண்ணி தான் ஆகும். ஸோ அதனால நம்ம பிரிண்ட் குடுக்க வேண்டாம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா 6ன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து வருது. ஸோ ஒரு வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணுது. அப்படித்தானே? ஸோ 2 வேரியபிள் 2 வேல்யூ இருக்குன்னு நெனைக்காதீங்க. இது 2யும் மல்டிப்ளை பண்ணிட்டா, அப்ப எனக்கு ஒரு வேல்யூ ஆயிரும்ல. ஸோ பிகினர்ஸா இருந்தீங்கன்னா ரொம்ப டவுட் வரதான் செய்யும் ஸ்டார்ட்டிங்ல. என்னன்னா இங்க 2 வேல்யூ இருக்கு. நீங்க வந்து ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுதுங்கீங்க அப்படிங்கிற டவுட்லாம் வரதான் செய்யும். ஸோ நான் இன்னொரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். செட்டுன்னு எடுத்துட்டு, ஸோ இந்த இடத்துல நான் இத போட்டு, இந்த இடத்துல நான் வந்து காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நான் ரிட்டர்ன் குடுக்கேன். ரிட்டர்ன் இசட்ன்னு குடுங்க. இப்போ இப்போ புரியுதா உங்களுக்கு? ஒரு வேல்யூ தான். ஸோ ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க. ஸோ இப்போ நான் ரன் பண்றேன். இப்போ எனக்கு வந்து 6ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இத மல்டிபிள் ரிட்டர்ன்னா, இந்த மின், மேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பில்ட் இன் ஃபங்ஷன் தான் பைத்தான்ல. ஓகே. ஸோ இதுக்குள்ள நீங்க நம்பர் பாஸ் பண்ணீங்கன்னா, இதுக்குள்ள என்னென்ன மினிமம் நம்பர்ஸ் இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், இந்த மின், மேக்ஸ்க்குள்ள ஒரு லிஸ்ட்டா பாஸ் பண்றேன். ஓகே. ஒரு லிஸ்ட்டா பாஸ் பண்றேன். ஒரு நம்பரா பாஸ் பண்ணல, ஒரு ஸ்ட்ரிங்கா பாஸ் பண்ணல, ஒரு லிஸ்ட்டா பாஸ் பண்றேன். இந்த இடத்துல ஸ்கொயர் பிராக்கெட் குடுத்தாலே, நான் குடுத்து இந்த இடத்துல பாஸ் பண்ணாலே என்ன அர்த்தம்? ஒரு லிஸ்ட்டா பாஸ் பண்றேன்னு அர்த்தம். அந்த லிஸ்ட்ட வந்து நான் இந்த நம்பர்ஸ்க்கு அசைன் ஆயிருமா? அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், இந்த மின் ஆஃப் இந்த பில்ட் இன் ஃபங்ஷனுக்குள்ள இந்த நம்பர்ஸ் நான் பாஸ் பண்றேன். இந்த இடத்துல மேக்ஸ் ஆஃப் இந்த பில்ட் இன் ஃபங்ஷன் கூட நான் பண்றேன். அப்போ இதுல இருக்கிறதுலே எது மினிமம்? ஸோ 1. ஸோ அதில வந்து 1 எடுத்துக்கிறோம். இந்த மேக்ஸ் வந்து கம்மா குடுத்துருக்கேன்னா, அந்த கம்மா மேக்ஸ். மேக்ஸ் வந்து என்னது 4. அப்ப எனக்கு பிரிண்ட் பண்ணும்போது எப்படி பிரிண்ட் ஆகும்? 1, 4 அப்படிங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா 1, 4 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகே. ஸோ இந்த இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இது ஒரு வேல்யூ, கமாக்கு அப்புறம் இன்னொரு வேல்யூ. ஸோ இந்த போன இதில நம்ம பார்க்கும்போது ஒரே ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரிட்டர்னு. ஸோ இது வந்து மல்டிபிள் ரிட்டர்ன். ஸோ இதே மாரி 3 வேல்யூ வேணுமா? நீங்க பண்ணிக்கலாம். 4 வேல்யூ வேணுமா? பண்ணிக்கலாம். உங்க யூஸ் கேஸ்க்கு ஏத்த மாரி. ஸோ இந்த ப்ரோகிராம்னா மினிமம், மேக்ஸிமம். ஸோ அதுக்கப்புறம் உங்க யூஸ் கேஸ்ல வேற எதுவும் ப்ரோகிராம் நீங்க இத ரைட் பண்றீங்க. எனக்கு 4 இது பாஸ் பண்ணணும் அப்டின்னா, கமா குடுத்து நீங்க 4 இது பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ 4 இது ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இந்த கான்செப்ட் ரொம்ப கன்ஃப்யூஷனான கான்செப்ட்டு.
ஸோ இந்த சின்ன ப்ரோகிராமில் பார்க்கும்போது ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இதுவே இந்த பப்பிள் ஷாட்டு அப்புறம் வந்து குயிக் ஷாட்னா பார்க்கும்போது ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் தான் அங்கே மேஜராக ப்ளே பண்ணும். ரெக்கர்சிவ் வந்து அந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப கன்ஃப்யூஷனாக இருக்கும். அதுக்கெல்லாம் அந்த மெமரி மேனேஜ்மெண்ட்டு எப்படி வந்து ஸ்டோர் ஆகுது, எப்படி வந்து எடுத்து இது பண்ணுது அப்படிங்கிற கான்செப்ட்லாம் பார்க்கும். பார்த்தா மட்டும் தான் அது வந்து நமக்கு புரியும். இப்போ நம்ம இத பத்தி பார்ப்போம். ஸோ அத நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சரு அப்படின்னு போகும்போது அது அட்வான்ஸான கான்செப்ட்டு. நம்ம அப்பவும் அத பார்க்கும்போது அத பத்தி நம்ம பார்ப்போம். இப்போ இந்த ரெக்கர்சிவ் ஃபங்ஷன பொறுத்தவரை ஃபேக்டோரியல் ஆஃப் n அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்ஷனு. ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிற ஃபங்ஷன் பண்ண பண்ண போறேன். ரெக்கர்சிவ் ஃபங்ஷன்னா ஒண்ணுமே இல்ல. நான் என்னன்னு ஃபர்ஸ்ட்டு நான் சொல்லிக்கிறேன். சொல்லாமலே ப்ரோகிராம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சாரி ஃபார் தட். ஸோ ரெக்கர்சிவ் ஃபங்ஷன்னா ஒரு ஃபங்ஷன் வந்து திரும்ப அந்த ஃபங்ஷனே கால் பண்ணும். எ ஃபங்ஷன் கால் இட்செல்ஃப் அஸ் எ ஃபங்ஷன். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ரெக்கர்சிவ் ஃபங்ஷன். இப்போ இந்த இடத்துல நம்ம கால் பண்ணியிருக்கோன்னா எங்கே பண்ணியிருப்போம்? ஸோ ஒரு ஃபங்ஷன் வந்து நம்ம ரைட் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம இந்த இடத்துல இந்த ஃபங்ஷனை எங்கே கால் பண்ணியிருக்கோம்? இந்த இடத்துல கால் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபங்ஷன் 2 வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போகுது. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் ஆஃப் நம்பர்ஸ், மேக்ஸிமம் நம்பர்ஸ். அந்த நம்பர் வந்து மினிமம் வந்து ஸ்மால்லையும், அதாவது இந்த நம்பர்ஸ் வந்து ஸ்மால்லையும், மேக்ஸிமம் ஆஃப் நம்பர்ஸ் லார்ஜ்ன்னு ஸ்டோர் பண்ணி நம்ம பின் பண்ணியிருப்போம். ஓகேவா? அதே மாரி இந்த ஃபங்ஷன் காலிங் வந்து நம்ம இங்க பண்ணியிருப்போம். எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்ஷனுக்கு நம்ம அவுட் சைட்ல தான் கால் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ரெக்கர்சிவ் ஃபங்ஷன பொறுத்தவரை, அந்த ஃபங்ஷனுக்கு உள்ளே கால் பண்ணியிருப்போம். ஸோ ஃபங்ஷன் வந்து நம்ம எழுதியிருக்கோம். திருப்பி அந்த ஃபங்ஷன இந்த ஃபேக்டோரியல் ஆஃப் n ஃபங்ஷன இதுக்குள்ளேயே பாஸ் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இதில பாஸ் பண்ணும்போது இங்க என்ன பண்றோம்? இந்த இடத்துல வேல்யூவா n-1ன்னு குடுப்போம். ஸோ திருப்பி இது வந்து பாராமீட்டர் ஆக்ட் ஆகும் இந்த இடத்துல. அப்படியே ஒரு டைமா உங்களுக்கு வந்து ரன் ஆகும். ஸோ நான் வந்து எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும் பாருங்க. ஆனா கொஞ்சம் கன்ஃப்யூஸா இருக்கும். ஆனா ஈஸி தான். நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். இப்போ நான் வந்து 5 குடுத்துருக்கேன். ஃபேக்டோரியல்னா என்ன பண்ணும் பொதுவா? மல்டிப்ளை பண்ணும். நம்ம வந்து 3ன்னு குடுத்தா 1 இன்டு 2 இன்டு 3. 5ன்னு குடுத்தா 1 இன்டு 2 இன்டு 3 இன்டு 4 இன்டு 5. ஸோ இந்த மாரி மல்டிப்ளை பண்ணி நமக்கு ஆன்ஸர் குடுக்கும். ஸோ இப்போ நான் ஃபேக்டோரியல் ஆஃப் 5ன்னு சொல்லிட்டு நான் குடுத்துருக்கேன். ஓகே. 5 நான் குடுத்தத இந்த ஃபங்ஷன வந்து இங்க 5ஆ தான் எடுத்துக்கிறோம். 5 எடுத்துக்கிட்டு இஃப் கண்டிஷன்ல வந்து செக் பண்ணி பார்ப்போம். இந்த 5 வந்து ஈக்குவல் டூ 0வா இருந்துச்சுன்னா, ஸோ ரிட்டர்ன் 1. ஸோ நம்ம குடுக்குற வேல்யூ வந்து 0வா இருக்கக்கூடாது. ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா 0வா இருக்கக்கூடாது. 0வா இருந்துட்டா அது ஃபேக்டோரியல் 0னாலே இது ஃபேக்டோரியல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிங்கன்னா அது 1 தான் ஃபேக்டோரியல். ஓகேவா? இப்போ 1ஆ இருந்துச்சு அப்படின்னா 1 தான் ஃபேக்டோரியல். 2ஆ இருந்துச்சுன்னா 1 இன்டு 2 என்னது 2 தான் ஃபேக்டோரியல். இதே 3ஆ இருந்துச்சுன்னா 1 இன்டு 2 இன்டு 3 6 வந்து ஃபேக்டோரியல். ஸோ அந்த மாரி தான் கான்செப்ட். சப்போஸ் இந்த இடத்துல இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல. ஓகே. அப்பன்னா என்ன அர்த்தம் 0 இல்ல. ஸோ அப்ப இந்த இந்த இடத்துல என்ன ஆகும்? ஸோ நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல ஆக்சுவலா ஃபேக்டோரியல் ஆஃப் 5 அப்படின்னு நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பாஸ்ல என்ன நடக்கும்? எனக்கு 5 வந்து பாஸ் ஆகும். அப்ப இந்த கண்டிஷன் செக் பண்ணி பார்க்கும். எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது. அப்போ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு என்ன ஆகும்? 5 தானே பாஸ் பண்ணியிருக்கோம். அப்போ 5. ஸோ இந்த ஸ்டார் சிம்பிள் என்ன பண்ணும்? மல்டிப்ளிகேஷன் பண்ணும். ஸ்டார். ஸோ ஓகேவா? மல்டிப்ளிகேஷனுக்கு இந்த ஸ்டார் தானே யூஸ் பண்ணுவோம். ஸோ மல்டிப்ளை பை இந்த இடத்துல ஃபேக்டோரியல் ஆஃப் n-1 குடுத்துருக்கோம். ஸோ அப்போ என்ன அர்த்தம்? 5 இன்டு ஃபேக்டோரியல் ஆஃப் n-1. ஓகேவா? இந்த இடத்துல n அப்ப என்ன? ஆக்சுவலா இந்த இடத்துல நம்ம பாஸ் பண்ணது தானே. இங்க 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 என்ன வேல்யூ இருக்கோ அதே தானே இங்கேயும் வேல்யூவா இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல. ஃபர்ஸ்ட்டு பாஸ்ல. ஓகே. ஐட்ரேஷன் இல்ல ஃபர்ஸ்ட்டு பாஸ்ல. ஓகே. அப்போ 5-1. 5-1ன்னா என்ன? 4 ரைட்டா? ஸோ திருப்பி இது என்ன ஆகும்? அகைன் இந்த 4 வந்து என்ன ஆகும்? இந்த பாராமீட்டரா எடுக்கும். ஸோ வேல்யூவா எடுத்துக்கும் இந்த பாராமீட்டர். திருப்பி என்ன ஆகும்? இந்த இஃப் கண்டிஷன் செக் பண்ணும். திருப்பி என்ன ஆகும்? இந்த இந்த ரிட்டர்ன்குள்ள வரும். ஸோ இந்த ரிட்டர்ன்குள்ள n என்னது?
ஸோ அந்த டைமில் என்னங்கிறது என்னதான் இருக்கும்? அந்த டைமில் என்னங்கிறது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 4ன்னு இருக்குமா? ஸோ அதுக்கப்புறம் மல்டிப்ளை பை திருப்பி என்ன ஃபேக்டோரியல் திருப்பி அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும். அப்போ 4 இருக்கும். 4 தானே அந்த பாஸில் நமக்கு ஆகும். அதுக்கப்புறம் -1ன்னு நம்ம ஆல்ரெடி குடுத்துருக்கோம். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்? 3 ஆயிரும். சரியா? 3 ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஸோ இந்த இது உங்களுக்கு இந்த மாரி வந்துரும். 5 × 4 ஆயிரும். அப்புறம் 3க்கு என்ன ஆகும்? திருப்பி அந்த மாரி நடக்கும். அதுக்கப்புறம் 3 × 2 × ஸோ ஃபைனலா என்ன ஆகும்? 1 வந்துரும். 1க்கு அப்புறமா என்ன ஆகும் இந்த இடத்துல? ஃபைனலா 0 ஆகும். 0 ஆகும்போது இந்த இடத்துல 1 வந்துரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன சொல்றேன்னா, 4 ஆயிட்டு 3 ஆயிட்டு இந்த இடத்துல 2 ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. 2 ஆயிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுது? அந்த இடத்துல பாஸ் ஆகுது. இந்த இடத்துல 2ன்னு சொல்லிட்டு பாஸ் ஆகுது. இப்போ 2 × ஃபேக்டோரியல் ஆஃப் 2 - 1 1ன்னு சொல்லிட்டு வந்துரும். திருப்பி ஃபேக்டோரியல் ஆஃப் 1க்கு கண்டுபிடிக்கும்போது என்ன ஆகும்? இந்த இடத்துல உள்ள போகும். உள்ள போயிட்டு 1 × ஃபேக்டோரியல் ஆஃப் 1 - 1 என்ன வரும்? 0 ஆயிரும். 0வ கண்டுபிடிக்கும்போது இந்த இடத்துல என்ன ஆயிரும்? நம்ம ஆல்ரெடி பார்த்த மாரி ரிட்டர்ன் 1ன்னு சொல்லிட்டு ஃபைனலா கண்டிஷன் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஏன்னா 0 வந்ததுக்கப்புறம் ரிட்டர்ன் 1 தானே. புரியுதா நான் என்ன சொல்றேன்ட்டு? 0 வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்ல. ஸோ அதுக்கப்புறம் 1 வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ரிட்டர்ன் 1ன்னு வந்துருச்சுன்னா, ஸோ அதோட முடிச்சுக்கணும். ஸோ அதோட அந்த பேஸ் கண்டிஷன் அப்படிங்கிறது வந்து நமக்கு முடிச்சுக்கிறோம். ஸோ டைரக்ட்டா இங்க ரிட்டர்ன் பண்ணிரும். ரிட்டர்ன் 1 ரிட்டர்ன் பண்ணிரும். ஸோ ஃபைனலா நம்ம ஸ்டாக்ல வந்து இவ்வளோ நம்பர் ஸ்டோர் ஆகி மல்டிப்ளை ஆகும். மல்டிப்ளை ஆயிட்டு நமக்கு என்ன நம்பர் குடுக்கும்? எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 120ன்னு குடுக்கும். ஸோ இவ்வளோதான். ஸோ இது புரிய கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா இது ஸ்டாக் மெமரின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த கான்செப்ட்ல உங்களுக்கு ரன் ஆகும். ஸோ நம்ம அட்வான்ஸா பார்க்கும்போது டேட்டா ஸ்ட்ரக்சர்லாம் பார்க்கும்போது நம்ம டீப்பா பார்க்கலாம். ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொல்ற ஃப்ளோவ மட்டும் கேப்சர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க அதுக்கப்புறம் ஒரு பேப்பர், பென் எடுத்து இது பண்ணுங்க. சிஸ்டத்தில நீங்க ரன் பண்றனாலனா இதில வந்து அண்டர்ஸ்டாண்டபிள் ஆக முடியாது. அதான் உண்ம. சிஸ்டத்தில நீங்க கோட் எழுதிட்டு இதெல்லாம் ரன் பண்ணி பார்க்கும்போதுலாம் உங்களுக்கு புரியவே புரியாது. ஸோ இந்த மாரி நீங்க எழுதி எழுதி பார்த்துட்டு நோட் புக்ல இந்த மாரி எழுதி வச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? அப்புறம் 4 × 5 ஃபைனலா வந்து ரிட்டர்ன் 1 பண்ணிரும். ஸோ இதுக்கப்புறம் அந்த கண்டிஷன் பேஸ் கண்டிஷன்ங்கிறது ஸ்டாப் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் இந்த மாரி மைனஸ் பண்றது, இந்த மாரி பாஸிங்கு, ஸோ திரும்ப அந்த ஃபங்ஷன பாஸ் பண்ணியிருக்கோமா அந்த ரிட்டர்ன் 1ல இல்ல. இப்ப இதோட வந்து நின்றும். ஆக்சுவலா இது ஒரு லூப் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. லூப் கிடையாது. அந்த ஃபங்ஷனே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், திருப்பி திருப்பி அந்த ஃபங்ஷனுக்குள்ளேயே கால் பண்ணியிருக்கோம். அது ஆக்சுவலா லூப் மாரி நடக்குது. அவ்வளோதான். ஒரு ஐட்ரேஷனோ அந்த மாரி இது கிடையாது இது. லூப் கிடையாதுன்னா நான் எத மீன் பண்றேன்னா, நார்மலா ஃபார் லூப்ல பார்க்குற மாரி கிடையாது. ஃபைனலா இந்த கண்டிஷன் வந்தாக்கல அது ஸ்டாப் ஆயி நின்றுது. ஓகே. ஸோ நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ல பார்க்கும்போது டீப்பா நம்ம டிராயிங் பண்ணி, ஸோ அத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். இப்போதைக்கு இத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதான் ரெக்கர்சிவ் ஃபங்ஷன். ஸோ அடுத்து பார்க்க போறது டாக் ஸ்ட்ரிங். இப்ப இந்த நெறையா டெவலப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபங்ஷன் எழுதிட்டு, இந்த ஃபங்ஷன் என்ன பண்ணும்? இந்த ஃபங்ஷன் எத ரிட்டர்ன் பண்ணும்? அப்படிங்கிறத வந்து இந்த 3 லைன், இந்த 3 கமாண்டுக்குள்ள எழுதி வச்சுப்பாங்க. ஸோ இப்படி எழுத வைக்க முடியுமா? இந்த ஃபங்ஷன் வந்து டிவைட் பண்ணும். ஓகேவா? டிவைட் A/B அண்ட் ரிட்டர்ன்ஸ் த ரிசல்ட் பண்ணும் அப்படிங்கிறது. ஒரு ஃபங்ஷன் என்ன பண்ணும்? இப்போ நம்ம ஃபங்ஷன் வந்து கிரியேட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். சம்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்றோம். டோட்டல்ன்னு பண்றோம். ஸோ குடுக்குற நம்பர் எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி இது குடுக்கும் இந்த ஃபங்ஷன் வச்சுக்கோ. இப்ப இதுல வந்து நம்ம இந்த ஃபங்ஷன் என்ன பண்ணும்னு நம்ம இங்க வந்து எழுதி வச்சுக்கலாம். ஸோ இந்த இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா, டாக் ஸ்ட்ரிங்ஸ். திஸ் ஃபங்ஷன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அப்படின்ட்டு எழுதி வச்சுக்கலாம். ரெஸ்பான்சிபிள் ஃபார் அடிஷன், ரெஸ்பான்சிபிள் ஃபார் சப்ட்ராக்ஷன். நீங்க என்ன யூஸ் கேஸஸ் குடுக்கீங்களோ, அந்த யூஸ் கேஸ்க்கு ஏத்த மாரி, அடுத்த ஒரு டெவலப்பர் பார்க்கும்போதோ, இல்ல நம்மளே நாள பின்ன நம்ம கோட பார்க்கும்போதோ, நம்ம உட்காந்து லாஜிக்க பார்க்க வேண்டாம். ஸோ இந்த பார்த்தோன்னே, இந்த ஃபங்ஷன் இதுக்கு தான் அப்படின்னு நமக்கு புரிஞ்சிரும்.
ஸோ அவ்வளோதான். டாக் ஸ்ட்ரிங்லாம் ஒரு ஜஸ்ட் ஒரு கமெண்ட்னா குடுக்கும்ல. ஹேஷ்னா போட்டு. ஸோ அதே மாரி ஃபங்ஷனுக்குள்ள டாக் ஸ்ட்ரிங் நம்ம குடுத்துக்கலாம். ஃபங்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா, நெஸ்டட் ஃபங்ஷன் இருக்கு. ஸோ இஃப் கண்டிஷன்லாம் எப்படி பார்த்தோம்? நெஸ்டட் இஃப்பு. ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, நெஸ்டட் ஃபங்ஷன் இருக்கு. ஒரு ஃபங்ஷன் எழுதிட்டு, அந்த ஃபங்ஷனுக்குள்ள ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். பண்ணிட்டு, ஸோ அந்த ஃபங்ஷனுக்குள்ள என்ன பண்ணிக்கலாம், இன்னர் ஃபங்ஷன நம்ம அதுக்குள்ளே கால் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு விஷயம் இல்ல. ஜஸ்ட் இஃப் கண்டிஷன் பார்த்தோம்ல, அதே மாரி தான். ஒரு ஃபங்ஷன் எழுதிட்டு, அந்த ஃபங்ஷனுக்குள்ளே என்ன பண்ணிக்கலாம், திருப்பி அந்த ஃபங்ஷன கால் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து இத ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா, இன்னர் ஃபங்ஷன் கால்ன்னு சொல்லி வருதா? எப்படி இன்னர் ஃபங்ஷன் கால்ன்னு சொல்லி வருது? இந்த இடத்துல நான் அவுட்டர் தானே கால் பண்ணியிருக்கேன். அப்படின்னா, அவுட்டர் ஃபங்ஷன்ல நான் என்ன எழுதியிருக்கேன்? அதானே எனக்கு உள்ள ப்ராசஸா எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். டெஃப் இன்னர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுல நான் என்ன பண்ணியிருக்கேன்? பிரிண்ட் இன்னர் ஃபங்ஷன் அப்படின்னு குடுத்துருக்கேன். ஓகே. பிரிண்ட் இன்னர் ஃபங்ஷன் அப்படின்ட்டு குடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இன்னர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்ஷன திருப்பி கால் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஒண்ணுமே இல்ல. ஜஸ்ட் இப்போ இத எடுத்துக்கிறோம். இதையும் எடுத்துக்கிறோம். ஸோ இத வந்து நம்ம இப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த இடத்துல போட்டுக்கிறோம். ஸோ கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப நமக்கு ரன் பண்ணும்போது என்ன ஆகும்? சாரி இது வெளிய இப்ப நம்மளுக்கு ரன் பண்ணும்போது என்ன ஆகும்? இன்னர் ஃபங்ஷன் கால்ன்னு இருக்கும். ஸோ இதே இது நம்ம அந்த ஃபங்ஷனுக்குள்ள போட்டுக்குறோம். ஸோ ஃபங்ஷனுக்குள்ள போடும்போது இதே இது நம்ம ஃபங்ஷனுக்குள்ள போடும்போது, அந்த ஃபங்ஷனுக்குள்ள போட்டுட்டு அந்த ஃபங்ஷன கால் பண்றோம். அப்பவும் எனக்கு இதே தான நடக்கும். ஸோ உள்ள நடக்கிறது தானே வெளிய நடக்கும். ஜஸ்ட் அத ராப் பண்ணி ஒரு ஃபங்ஷனா போட்டுருக்கோம். அவ்வளோதான். ஸோ இதான் நெஸ்டட் ஃபங்ஷன். உங்களுக்கு எப்போ இந்த யூஸ் கேஸஸ் தேவைப்படுதோ அப்போ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபங்ஷன்ஸ் அஸ் ஆர்குமென்ட். நம்ம வந்து ஆர்குமென்ட்ல வேல்யூ பாஸ் பண்ணியிருப்போம். லிஸ்ட் பாஸ் பண்ணலாம். டப்பிள் பாஸ் பண்ணியிருப்போம். கீ வேல்யூ வந்து பாஸ் பண்ணியிருப்போம். ஃபங்ஷனே நம்ம ஒரு ஆர்குமென்ட்டா பாஸ் பண்ணலாம். ஸோ அது எப்படின்னா, அப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்ஷன் நான் கிரியேட் பண்ணியிருக்கா, கிரியேட் பண்ணிட்டு இதில ஃபங்ஷன் வந்து பாஸ் பண்ணியிருக்கலாம். வேல்யூ வந்து பாஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ டபுள் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கா? ஸோ நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த மாரிலாம் பண்ணிக்கலான்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபங்ஷன் போட்டுட்டு ஆஃப் வேல்யூவ ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த டபுள் ஆஃப் எக்ஸ் இருக்கா? இந்த எக்ஸ நம்ம வேல்யூவா பாஸ் பண்ணிக்கலாம். ஃபங்ஷனுக்குள்ளே நம்ம ஃபங்ஷன பாஸ் பண்றது எப்படின்னு இப்ப பார்ப்போம். அது ரொம்ப சிம்பிள் தான். நம்ம பிரிண்ட் இருக்கு. ஓகே. இப்போ ஒரு ஃபங்ஷன கிரியேட் பண்றேனே. இப்போ டோட்டல்னே வச்சுப்போம். இந்த ஃபங்ஷன் தான் நம்ம எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் பார்த்துட்டுருக்கோம். சும்மா எம்ப்டி ஃபங்ஷன். நான் எதுவுமே பண்ணல. பாஸ்ன்னு சொல்லி வச்சுக்கிறேன். நம்ம லூப்ல பார்த்த மாரி தான். பாஸ்ன்னு குடுத்தா நமக்கு எந்த ஒரு எரர் வராது. நம்ம டைரக்ட்டா கால் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிரிண்ட்ல என்ன பண்ணுவோம்? பிரிண்ட்ங்கிறது ஒரு ஃபங்ஷன் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கிரியேட் பண்ணியிருக்க மாட்டோம். பைத்தான் டெவலப்பர் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பில்ட் இன் ஃபங்ஷன். ஸோ மேக்ஸ் ஒரு பில்ட் இன் ஃபங்ஷனு, மினிமம் கண்டுபிடிக்க மின்னுன்னு பார்த்தோம்னா, அது ஒரு பில்ட் இன் ஃபங்ஷனு. அப்போ இந்த ஸ்ட்ரிங்லனா வந்து லென்த் கண்டுபிடிக்க லென் ஆஃப்ன்னு பண்ணி போட்டிருப்போமா, அது ஒரு பில்ட் இன் ஃபங்ஷன் தான். இந்த மாரி ஏகப்பட்ட பில்ட் இன் ஃபங்ஷன் இருக்கு. ஸோ நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. ஓகேவா? இப்போ வந்து இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், இந்த டோட்டல் வந்து நான் வந்து பிரிண்ட் பண்றேன். ஸோ டோட்டலா கால் பண்றேன் இந்த ஃபங்ஷன. ஆக்சுவலா இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம்? ஸோ இது ஒரு ஃபங்ஷன் தான் பிரிண்டுங்கிறது. ஸோ அதுக்குள்ள வந்து நம்ம என்ன பாஸ் பண்ணியிருக்கோம்? என்ன ஆர்குமென்ட் பாஸ் பண்ணியிருக்கோம்? ஒரு ஃபங்ஷனுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கோம்? இன்னொரு ஒரு ஃபங்ஷன கால் பண்ணியிருக்கோம். அதாவது பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் இங்க நான் சொல்ல வந்தது. அப்ளைக்குள்ள ஒரு ஃபங்ஷன கால் பண்ணுற மாரி தான். ஸோ இந்த இடத்துல நம்ம கால் பண்ணியிருக்கோம்ல, அப்ளைக்குள்ள இந்த டபுள வந்து நம்ம கால் பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த 10க்கு இந்த 10 அப்படிங்கிறது வேல்யூவ கால் பண்ணியிருக்கோம். அப்ப இந்த ஃபங்ஷன் ஆஃப் வேல்யூ அப்படிங்கிறத வந்து நம்ம குடுக்கும்போது, ஸோ இதே ரன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்ப எனக்கு 20ன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. பிரிண்ட்ங்கிறது ஃபங்ஷனு, அப்புறம் அப்ளைங்கிறது ஒரு ஃபங்ஷனு, டபுள்ங்கிற ஒரு ஃபங்ஷன். இந்த இடத்துல 3 ஃபங்ஷன் இருக்கு. பிரிண்ட்க்குள்ள அப்ளை நம்ம இது பண்ணியிருக்கோம். அந்த அப்ளைக்குள்ள இந்த டபுள் ஃபங்ஷன நம்ம கால் பண்ணியிருக்கோம். ஓகே. அதுக்கப்புறம் வேல்யூ வந்து நம்ம கால் பண்ணியிருக்கோம்.
இந்த அப்ளை ஃபங்ஷன் வந்து எதை ரிட்டர்ன் பண்ணி வச்சுக்கிறோம்? ஃபங்ஷன் ஆஃப் வேல்யூ. நம்ம என்ன ஃபங்ஷன் இங்க பாஸ் பண்றோம்? டபுள். அந்த டபுளையும் 10 இந்த வேல்யூவையும் பாஸ் பண்ணி வச்சுக்கிறோம். அதாவது ரிட்டர்ன் பண்ணி விட்டுரும். ஸோ அதுக்கு. ஓகே. அதுக்கப்புறம் அந்த ஆக்சுவலா மேப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, டபுள் அப்படின்னு மேப் ஆயிருக்குமா? ஸோ அதான இங்க பாஸ் பண்ணியிருக்கோம். வேல்யூ வந்து 10ங்க பாஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஆக்சுவலா மேப்பிங் நடக்கும்போது இந்த ஃபங்ஷன் தானே மீன் பண்ணுது அது. இப்ப நம்ம டபுள்னு இங்க பாஸ் பண்ணும்போது இங்க டபுள் சொல்லிட்டு வரும். ஸோ கஷ்டமா தான் இருக்கும் ஸ்டார்ட்டிங்ல. நான் ஒண்ணுமே இல்ல. இந்த இடத்துல நான் டபுள்னு பாஸ் பண்றேன். ஸோ இந்த டபுள வந்து இங்க பாஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் வேல்யூ வந்து எடுத்து பண்ணியிருக்கோம். 10ன்னு பண்ணியிருக்கோம். ஸோ அது உள்ள வரும்போது எந்த மாரி எனக்கு மாறும்? இந்த ஃபங்ஷனு. ஸோ டபுள் ஆஃப் வேல்யூ வந்து 10. ஸோ இத ரிட்டர்ன் பண்ணும். இத ரிட்டர்ன் பண்ணும்போது இந்த ஃபங்ஷன் எங்க இருக்கு ஆக்சுவலா? இங்க நம்ம எழுதி வச்சிருக்கோம். ஓகே. ஸோ இதுக்குள்ள நம்ம பாராமீட்டரா என்ன பாஸ் பண்ணியிருக்கோம்? வேல்யூ என்ன பாஸ் பண்ணியிருக்கோம்? 10. இங்க ஒரு பாராமீட்டர் இருக்கா? ஸோ அதுக்கு நம்ம இங்க பாஸ் பண்ணணும்ல 10. ஸோ அதுக்கப்புறம் அது என்ன ரிட்டர்ன் பண்ணுது? எக்ஸ் ஸ்டார் 2. ஸோ இவ்வளோதாங்க. ஸோ இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா, இப்படி நம்ம ஃபங்ஷன வந்து ஆர்குமென்ட்டா பாஸ் பண்றது அப்படின்ட்டு. ஸோ பெஸ்ட் பிராக்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்ணும்போது டைப் ஹிண்ட் குடுத்து நம்ம எழுதணும். ஸோ இதான் வந்து 3.5 பைத்தானுக்கு மேல நீங்க யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த டைப் ஹிண்ட் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். எப்படின்னா இந்த இடத்துல டைப்பிங்னா ஒண்ணுமே இல்ல. இப்ப மத்த லாங்குவேஜ்ல வந்து நம்ம ஆ ஏதாவது நேமோ இல்லன்னா இன்டிஜரோ குடுத்து நம்ம வந்து இப்போ நேம்னா என்ன பண்ணுவோம்? ஸ்ட்ரிங்கோ ஆ அந்த இதில நம்ம டேட்டா டைப்ப ஸ்டோர் பண்ணி நம்ம சீனா போட்டு எடுத்துக்குவோங்களேன். ஒரு நம்பர் குடுக்கணும்னா நம்ம இன்டிஜர்ன்னு முன்னாடி மென்ஷன் பண்ணுவோம். ஃப்ளோட்னா ஃப்ளோட்ன்னு மென்ஷன் பண்ணிருவோம். பைத்தான்ல நம்ம அப்படி மென்ஷன் பண்றது இல்ல. ஓகே. இந்த ஹிண்டிங் குடுக்குற மூலியமா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்? அப்படி மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நேம் வந்து ஸ்ட்ரிங்கு அப்படின்ட்டு. ஓகே. ஸோ இது வந்து கம்பல்சரி கிடையாது. ஆப்ஷனல் தான். ஆனா ஒரு பெஸ்ட் கோடரா நீங்க வந்து கோட் வந்து எழுதி மத்த கோடருக்கு ஈஸியா புரிய வச்சுக்கலாம். ஸோ இந்த டைப்பிங் யூஸ் பண்ணி. பைத்தானே எல்லாமே பார்த்துக்குறோம். நம்ம ஜஸ்ட் நம்ம ஒரு கான்செப்ட் நம்ம ஒரு கண்ணுக்கு இந்த ஃபங்ஷன் இதெல்லாம் ஸ்ட்ரிங் வேல்யூ வாங்குது. அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் வேல்யூவே ரிட்டர்ன் பண்ணுது. அப்படின்னு நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் வேல்யூ வாங்கிக்கிறோம். ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணிரும். ஓகேவா? ஸோ ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபிபொனாச்சி சீரிஸ். ஸோ ரெக்கர்சிவ் ஃபங்ஷன் பார்த்தோம்னா அதுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிபொனாச்சி. ஃபிபொனாச்சினா என்ன பண்ணும் ஆக்சுவலா 0, 1னா இது 2 ஆட் பண்ணு உங்க 1ன்னு சொல்லிட்டு வரும். அப்புறம் 1, 1 ஆட் பண்ணி 2ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதுதான் நாங்க பண்ணியிருக்கோம். n லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 0னா ரிட்டர்ன் பண்ணிரு. n ஈக்குவல் டூ 1னா ரிட்டர்ன் 1 எல்ஸ்னா அந்த ரிட்டர்ன்குள்ள போயிட்டு ஆ ஃபிபொனாச்சி ஆஃப் n-1 n-2 அப்படிங்கிறத குடுத்துருவோம். ஓகேவா? இப்ப இந்த இடத்துல லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 0 அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 0 நம்ம குடுத்துருக்கோம். இதுக்கு என்ன மீனிங் ஆக்சுவலா? ஸோ ஃபிபொனாச்சி வந்து இங்க n. ஸோ 3ன்னு இங்க பாஸ் பண்ணிட்டாங்க. ஓகே. 3ய வந்து எப்படி பாஸ் பண்றாங்க? ஒரு வேல்யூவா பாஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வேல்யூ, அப்புறம் செகண்ட் வேல்யூ, அப்புறம் தேர்ட் வேல்யூ. ஏன்னா இங்க நம்ம i போட்டிருக்கோமா? iன் ரேஞ்சு. ஸோ இந்த இடத்துல 3 பாஸ் ஆகும். கரெக்ட்டா? ரொம்ப காம்ப்ளிகேட்டா இருக்க மாரி இருக்கும். புரிஞ்சிரும் ஆனா ஈஸியா. 3 பாஸ் பண்ணியிருக்கோமா? 3ய பாஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல அப்போ லூப் வந்து நம்மளுக்கு எப்படி எடுத்துக்கிறோம்? ஆக்சுவலா 0, 1, 2. 3ய வந்து எடுக்காது. அப்படிதானே? 3 பாஸ் பண்ணா 0, 1, 2 தானே எடுக்கும். லூப்ல நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு 0ங்கிறது இந்த இதில பாஸ் ஆகும். 0ங்கிறது பாஸ் ஆகும்போது இந்த இடத்துல வருமா? ஸோ இங்க 0ன்னு இருக்கும். அப்போ செக் பண்ணி பார்க்கும். n வந்து 0வா? 0வா இருந்தா அப்போ ரிட்டர்ன் 0ன்னு பிரிண்ட் பண்ணிரும். ஸோ டைரக்ட்டா அங்க ரிட்டர்ன் குடுத்தனால, டைரக்ட்டா அங்க ரிட்டர்ன் ஆயி 0ன்னு மட்டும் ஸ்டோர் ஆகியிருக்கும். டைரக்ட்டா ரிட்டர்ன் பண்ணிரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாஸ்ல 1 பாஸ் ஆகும். 1 பாஸும் அப்போ 1 வந்து பாஸ் ஆகும்போது என்ன ஆகும் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டு 0 ஆகும். அடுத்து வந்து 1 பாஸ் ஆகும். இப்போ வந்து இந்த இடத்துல 1ன்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்றோம்? செக் பண்றோம். n ஈக்குவல் டூ 1 ஆமா 1. அப்போ ரிட்டர்ன் 1. அப்போ டைரக்ட்டா அங்க 1ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிரும். இந்த 2 நம்பரும் டிஃபால்ட்டா பிரிண்ட் ஆயிரும். ஏன்னா நம்ம அப்படிதான் கண்டிஷன் குடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வரக்கூடிய நம்பர தான் இந்த இது ஹேண்டில் பண்ணும். அடுத்து 2.
ஸோ 2 வரும்போது இதையும் செக் பண்ணும், இருக்காது. இதுவும் செக் பண்ணும், இருக்காது. இப்போ டைரக்ட்டா இதுக்கு வந்துரும். இதுக்கு வரும்போது என்ன பண்ணியிருக்கோம்? ஃபிபொனாச்சி ஆஃப் n-1. அப்போ 2 - 1 வந்து என்னது இந்த இடத்துல? ஆல்ரெடி 2 தானே இருக்கும். இங்க 0 பாஸ் ஆயிருக்கும், 1 பாஸ் ஆயிருக்கும், 2 இருக்கும். 2 - 1ங்க வந்து என்ன அங்க ரைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்றேன். ப்ளஸ்ஸு இந்த ஃபிபொனாச்சி ஆஃப் n-2. இங்கேயும் 2. ஏன்னா 2 தானே இருக்கும் அந்த பாஸ்ல. அப்போ 2 - 1 இந்த இடத்துல இப்போ எப்படி மாறிடும் அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து உங்களுக்கு எப்படி மாறிடும் அப்படின்னா, 2 - 1 வந்து பார்த்தீங்கன்னா 1 ரைட்டா? ப்ளஸ் 2 - 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0. ஸோ இந்த மாரி உங்களுக்கு என்ன ஆயிரும்? சேஞ்ச் ஆயிரும். திருப்பி என்ன பண்ணும்? ஃபிபொனாச்சி ஆஃப் 1. ஃபிபொனாச்சி ஆஃப் 1ங்கிறது என்னது? ஃபிபொனாச்சி ஆஃப் 1ங்கிறது திருப்பி 1 வந்து இதில பாஸ் பண்ணும். ஸோ திருப்பி 1 வரும். ரிட்டர்ன் பண்ணிரும் 1. இப்போ ஃபிபொனாச்சி ஆஃப் 0. 0ங்கிறது என்னது? ஸோ 0. எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணிரும் மீன்ஸ் ரிட்டர்ன் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ ரிட்டர்ன் பண்ணி அப்படியே இந்த ஸ்டாக்கும்பாங்கல்ல, இந்த ஸ்டாக்ல அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கோம். ஃபைனலா ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்க்கும். இந்த மாரி 1 அப்புறம் 0 எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்க்கும்போது, ஆ இப்போதைக்கு 2 பாஸ் தான் நடந்திருக்கு. இப்போ 2ங்கும்போது பார்த்தீங்கன்னா, இது மட்டும் தான் நடந்திருக்கும். இது 5, 6னா கொடுக்கும்போது இந்த ஸ்டாக்ல ஆட் ஆகிட்டே போகும். இப்போ நான் 2 மட்டும் தான் சொல்லியிருக்கேன். அப்போ ஃபிபொனாச்சி ஆஃப் 1 வந்து பார்த்தீங்கன்னா 1. ஃபிபொனாச்சி ஆஃப் 0 வந்து என்னது? 0. ஓகே. இது 2யும் ஆட் பண்ணா, நீங்க ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ 2யும் ஆட் பண்ணா என்ன வரும்? 0 + 1 வந்து என்னது? 1. ஸோ அதுதான் 3வது. ஓகே. ஸோ 3 டேர்முக்கு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ 4வது டேர்முக்கு வேணும் அப்படின்னா, ஸோ அதே இது திருப்பி நடக்கும். திருப்பி இதே மாரி நாங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம்ல, இதே மாரி இன்னொரு ஸ்டெப் நடக்கும். ஓகே. அது ஆல்ரெடி நான் இது ஆட் ஆகிருக்கும்ல, அதோட சேர்த்து அதையும் ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாரி ரெக்கர்சிவ் அப்படிங்கிறது ஸ்டாக்க பொறுத்து அது வந்து ரன் ஆகும். கண்டிப்பா அத வந்து நீங்க வந்து ஒரு பென், பேப்பர் எடுத்துட்டு நீங்களா வந்து அத ட்ரேஸ் பண்ணி பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு புரியும். ஸோ ஜஸ்ட் இந்த கோடிங்கில பார்க்குறனால புரியவே புரியாது உங்களுக்கு. நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நீங்க தான் ட்ரேஸ் பண்ணி பார்த்து, நீங்க வந்து இது பென், பேப்பர் யூஸ் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகும். ஒன்ஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருச்சுன்னா, அப்புறம் அது பெருசா ஒண்ணுமே தெரியாது. ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஸோ அடுத்த ரியல் டைம் எக்ஸாம்பிள் பாஸ்வேர்ட் ஸ்ட்ரென்த் செக்கர். இப்போ பாஸ்வேர்ட்லாம் இருக்குல்ல, அத தான் எப்படி செக் பண்றாங்க அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஸ்ட்ராங் பாஸ்வேர்டா, வீக் பாஸ்வேர்டு அப்படின்ட்டு நம்ம குடுக்குறோம்ல. நம்ம சிஸ்டம்ல என்ன பண்ணும், இது வீக் பாஸ்வேர்டு, ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட கிரியேட் பண்ணி குடுங்க அப்படின்னு சொல்லும்ல. ஸோ அதுக்கான ப்ரோகிராம். இந்த எனிங்கிறது என்ன பண்ணும்னா, ஒரு டிஜிட்டையும் செக் பண்ணும். இந்த பாஸ்வேர்ட் நம்ம குடுத்துருப்போம். இந்த ஃபங்ஷனே நம்ம பாஸ்வேர்டா செக் பண்றதுக்கு தான் ஆக்சுவலா. இப்ப இங்க பாஸ்வேர்ட் வந்து வீக். இந்த இதான ஸ்ட்ரிங்கு இத தானங்க பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப இத உள்ள எடுத்துக்கிறோம். ஸோ பாஸ்வேர்ட்ல ஸ்டோர் ஆகிரும். ஒரு கேரக்டரா எடுக்கும் இந்த ஃபார் லூப்பு. ஸோ ஒரே லைன்ல குடுத்துருக்கேன். இந்த இதுக்குள்ள அந்த எனி ஃபங்ஷனுக்குள்ள. ஸோ அந்த பாஸ்வேர்ட்ல ஒரு கேரக்டரா எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு அந்த கேரக்டர் வந்து டிஜிட்டான்னு செக் பண்ணும். ஸோ டிஜிட்டா இருந்துச்சு அப்படின்னா, ஒரு கேரக்டரையும் செக் பண்ணும். ஒரு கேரக்டரையும் செக் பண்ணும்போது, கண்டிப்பா எதுலயா ஒரு இதுல டிஜிட்டா இருந்தாலும் அது ட்ரூ. சரியா? ஆ ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா என்ன என்ன அர்த்தம்? சரி இது வந்து டிஜிட் இருக்கு அப்படின்ட்டு எனிய பொறுத்தவரை நம்ம ஆர் ஆப்பரேட்டர் மாரி. ஏதாவது ஒரு ட்ரூவா இருந்தாலும் ட்ரூன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணிரும். ஓகே. அப்போ கன்ஃபார்மே பண்ணிக்கிறோம். சரி இது வந்து டிஜிட் இருக்கு. அதுமாரி லோயர் இருக்கான்னு பார்க்கும் எல்லாம் செக் பண்ணி. இது லோயர் இருக்கு. இது அப்பர் இருக்கான்னு பார்க்கும். அப்புறம் இந்த ஸ்பெஷல் சிம்பல்ல நம்ம செக் பண்றோம் மெம்பர்ஷிப் ஆப்பரேட்டர் வச்சு. ஓகே. ஸோ எனிய வச்சு நம்ம செக் பண்ணி ஓகே இது இருக்கா? இல்ல இருக்கா? இருக்கா? அப்படின்ட்டு பார்க்கும். ஸோ சப்போஸ் இதில ஏதாவது ஒண்ணு இல்லன்னா, அதான் நம்ம நாட்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். இஃப் நாட் ஓகே. இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆனா, அதனால தான் இஃப் நாட்ன்னு குடுத்துருக்கோம். ஃபால்ஸ் ஆனா, எனக்கு ரிட்டர்ன் ஃபால்ஸ். ரிட்டர்ன் ஃபால்ஸ்னா எனக்கு பாஸ்வேர்ட் வந்து ஸ்ட்ரென்த்தா இல்ல. அப்படிங்கிறத மீன் பண்ணிரும். ஓகே. சப்போஸ் வந்து ட்ரூ ஆகல
அப்படின்னா அதாவது இஃப் நாட் ஆச்சுன்னா நாட் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி என்ன பண்ணும். ஸோ அது வந்து அப்படியே ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி விட்ரும். அப்படி ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணும் அது, வீக் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிரிண்ட் பண்ணி விட்ரும், நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ இந்த கண்டிஷன் எதுவுமே பாஸ் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணும், இது ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு தான் அப்படின்ட்டு ரிட்டர்ன் ட்ரூ அப்படின்ட்டு எனக்கு பிரிண்ட் பண்ணிடும், சரி ரிட்டர்ன் பண்ணிடும். இப்போ நான் அதை ரன் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும், இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கு மட்டும் தான் கொடுத்துருக்கேன், டிஜிட் இது கொடுக்கல, ஸ்பெஷல் கேரக்டர் கொடுக்கல, நம்பர்ஸ் கொடுக்கல. அப்படிங்கிற பட்சத்தில் இது ஃபால்ஸு. செகண்ட் பாஸ்வேர்டு செக் பண்ணும்போது ட்ரூ. அதே மாதிரி நீங்கள் இந்த ஃபங்க்ஷனை வந்து இப்படியும் எழுதலாம், ஒரு டைம் செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த எனி கீவேர்டே நீங்கள் மல்டிபிள் டைம் போட்டுட்டு, ஸோ அந்த இந்த ஆல் கீவேர்டு என்ன பண்ணுன்னா எல்லாத்துமே ட்ரூவாக இருக்கணும். ஸோ இதில் டிஜிட் இருக்கணும், இதில் லோயராக இருக்கணும். எனியை பொறுத்தவரை ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தாலே அந்த பாஸ்வேர்டில் ட்ரூவாக இருக்குது, டிஜிட் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த ஆளை பொறுத்தவரை இது எல்லாமே ட்ரூவாக இருந்தால் அதை ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும், இல்லைன்னா ஃபால்ஸு. இந்த ஆல் கீவேர்டு அதுதான். ஓகே, ரிட்டனுக்கும் ஆளுக்கு இவ்வளோ தான் வித்தியாசம். இது பைத்தானில் வந்து ஒரு சூப்பரான ஃபங்க்ஷனு, 2 ஃபங்க்ஷன். ஓகே, இந்த எனி ஃபங்க்ஷன் அப்புறம் ஆல் ஃபங்க்ஷன். ஸோ இதை எப்படி நம்ம பைத்தானுக்கு முன்னாடினா இந்த கீவேர்ட்னா வர்றதுக்கு முன்னாடி எப்படி அச்சீவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்ம லாஜிக் வைஸாக பார்ப்போம்னா அதை நம்ம பார்ப்போம். ஸோ ஈஸி தான். 8 செக் பண்ணுறோம், 8 லென்த் இருக்கா, அப்படி டிஜிட்டாக இருக்கா, லோயராக இருக்கா, அப்பராக இருக்கா அப்படிங்கிறத நம்ம இதில் செக் பண்ணோம்ல. ஸோ இதே மாதிரி தான் எப்படி வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷன்லாம் வர்றதுக்கு முன்னக்கூட்டி, எனி ஆல்னா வர்றதுக்கு முன்னக்கூட்டி எப்படி நம்ம லாஜிக்காக அது வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த இது. செக் இஃப் ஏ பாஸ்வேர்ட் இஸ் ஸ்ட்ராங் வித்தவுட் யூசிங் எனி ஃபங்க்ஷன். ஸோ இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஹேஷ் டிஜிட் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்துக்கிறோம். ஹேஷ் லோவர், ஹேஷ் அப்பர், ஹேஷ் ஸ்பெஷல்னு சொல்லிட்டு ஃபால்ஸ் எடுத்துக்கிறோம். லென்த்து செக் பண்ணிக்கிறோம். லென்த்து 8 கீழே இருந்துச்சுன்னா ஃபால்ஸ். ஸோ அது வீக் பாஸ்வேர்டு. ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக எல்லாத்துலேயும் ஃபால்ஸ்னு வச்சுக்கிறோம். லென்த்தை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், செக் பண்ணிட்டு ஃபால்ஸ்னு சொல்கிறோம். டேரெக்டாக ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஃபால்ட்டாக வச்சுருக்கோம். ஓகே, அப்புறம் நம்ம வந்து கேரக்டர்லேருந்து பாஸ்வேர்டை ஒரு கேரக்டராக எடுத்து இஸ் டிஜிட் வந்து மெத்தட் இருக்குல்ல ஸ்ட்ரிங்கில், இஸ் டிஜிட்டான்னு செக் பண்ணுறது, இஸ் லோயரு, இஸ் அப்பரு, ஒரு கேரக்டராக செக் பண்ணி பார்த்துட்டு, ஸோ அதில் ஏதாவது ஒன்று கரெக்டாக வந்தால் கூட நம்ம அந்த பர்டிகுலர் இதை நம்ம ட்ரூன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிடுறோம். ஸோ ட்ரூன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிடுறோம். ஸோ சப்போஸ் ஏதாவது ஒரு கேரக்டர் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ட்ரூன்னு சொல்லி சேஞ்ச் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த ஆண்ட் ஆப்ரேட் இருக்குல்ல, லாஜிக்கல் ஆண்டு, ஸோ அதை யூஸ் பண்ணி எல்லா இதுவுமே ட்ரூவாக இருக்கான்னு பார்க்குறோம். சப்போஸ் எல்லா இதுவுமே ட்ரூவாக இருந்தால் அது ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு, இல்லைன்னா அது ஸ்ட்ராங் இல்லாத பாஸ்வேர்டு. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஃபைனலாக ஃபங்க்ஷன் வந்து மல்டிபிள் வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணும், சிங்கிள் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஆனால் ஃபங்க்ஷன் அட் ஏ டைமில் ஒரே ஒரு இதாக ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இதில் 3 ரிட்டர்ன் இருக்குது. ரிட்டர்ன் ஃபால்ஸ், ரிட்டர்ன் ட்ரூ, இங்கே ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஃபஸ்ட்டு பாஸ்வேர்டு 8 செக் பண்ணி பார்க்கும். செக் பண்ணிவிட்டு 8 கீழே இருந்தாலே அது வீக் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணிடும். ரிட்டர்ன் ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணிடும். இது எதுவுமே ஒர்க் ஆகாது. அந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டாலே ஃபால்ஸுன்ட்டு இது கீழே உள்ள எதுவுமே ஒர்க் ஆகாது. ஓகே, அதே மாதிரி இது கீழே வந்துச்சு எல்லாமே ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இதை ரிட்டர்ன் பண்ணிடும். இது வந்து ஒர்க் ஆகாது. ஸோ எதுவுமே ஆகலைன்னா எல்ஸ். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணும்போது அட் ஏ டைமில் ஒரே ஒரு ரிட்டர்ன் தான் பண்ணும். ஆனால் அந்த ஒரு ரிட்டர்னுக்குள்ளே மல்டிபிள் வேல்யூஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அது நம்ம இஷ்டம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ அவ்வளோதான். ஃபைனலாக பார்க்க போகிறது இந்த வேலிடேட் ஆஃப் இமெயில் அட்ரஸ். இது எப்படி வேலிடேட் பண்ணுறது? இந்த ரீன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, ரெகுலர் எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த கான்செப்ட் வந்து கொஞ்சம் அட்வான்ஸான கான்செப்ட். இதை நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம நெட்டில் இருந்து கூட நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம பெருசாக இன்டர்வியூ கொஸ்டின் அந்த மாதிரினா இது க்ரியேட் பண்ணி கூட அந்த மாதிரினா எதுவும் கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ என்ன பண்ணுறோன்னா மேட்ச் பண்ணுறோம். நம்ம இமெயிலுக்கு வந்து ஒரு ஃபார்மெட் இருக்குல்ல, @gmail.com அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் தான் இமெயில், @yahoo.com இருந்தால் தான் இமெயில் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி வேலிடேட்டான இமெயில் வந்து செக் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன் இஸ் வேலிட் இமெயில். நம்ம இமெயில் அட்ரஸை உள்ளே பாஸ் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு example.com அப்படின்ட்டு. ஸோ இதில் A to Z ஸ்மால் லெட்ரு, A to Z
கேபிட்டல் 0 to 9 ஸோ இதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஸ்டார்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங்கு மேட்சஸ் யூசர் பார்ட் பிஃபோர் அட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலாக வந்து இது வந்து ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டம். ஸோ ரொம்ப ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து நம்ம ரைட் பண்ண முடியும். ஆக்சுவலாக சொல்ல போனால் இதில் வந்து ஃபெமிலியரே கிடையாது. நான் கூட பார்த்தீங்கன்னா இதில் ஃபெமிலியரே கிடையாது. ஸோ அந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எழுதுறதில் ஸோ இது வந்து தனி ஒரு சப்ஜெக்ட் மாதிரியே இருக்குது ஆக்சுவலாக சொல்ல போனால். ஸோ அதை எடுத்து படித்தா மட்டும்தான் இதை வந்து இது பண்ண முடியும். நான் உங்கள் யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி நெட்லேயே அவைலபிளாக இருக்கும். இல்லைனா ChatGPT கிட்ட கேட்டால் கூட எனக்கு இந்த மாதிரி @gmail.comக்கு எனக்கு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் க்ரியேட் பண்ணி கொடு, @yahoo.comக்கு @co.inக்கு அப்படி எனக்கு பண்ணி கொடு அப்படின்னு சொன்னாலே க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அப்போ அதுக்கப்புறம் இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷனை வச்சு மேட்ச் பண்ணுறோம் நம்ம இமெயிலை. ஸோ இந்த பேட்டர்னுக்கு மேட்ச் ஆச்சுன்னா எனக்கு வந்து என்ன பண்ணு, இது ஒரு வேலிட் இமெயில் சொல்லு, இல்லைனா இன்வேலிட் இமெயில் ஃபால்ஸ்ன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இவ்வளோ தான். நான் இப்போது இதில் காமிச்சது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரியல் டைம் எக்ஸாம்பிள். மேக்ஸிமம் நிறைய இடத்துல உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே, ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஃபங்க்ஷன் கான்செப்ட்டு. ஸோ ஒர்க்கா நீங்கள் வந்து பார்த்துட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸாக பண்ணி பார்த்தீங்கன்னா, முக்கியமாக ரெக்கர்ஷன் ஃபங்க்ஷன் தான் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா புரியுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஆக்சுவலாக சொல்லப்போனால் இந்த ரெக்கர்ஷன் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரே ஒரு ரிட்டர்ன் வச்சு தான் ஆக்ஷன், அதாவது ஒரே ஒரு லைன்லேயே நம்ம இது பண்ணுறோம். இந்த குயிக் ஷாட்டு அது அந்த மாதிரிலாம் போகும்போது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி ப்ரோக்ராமில் இந்த மாதிரி இதில் ரன் பண்ணினா எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. கண்டிப்பாக வந்து அது ஒரு ஒயிட் போர்டு மாதிரி வச்சு ஸோ அதில் கண்டிப்பாக ரைட் பண்ணி காமிச்சா மட்டும்தான் அந்த ரெக்கர்ஷன் கான்செப்ட் உங்களுக்கு புரியும். இல்லைனா புரியவே புரியாது. அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கும்போது நம்ம கவர் பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னும் 2-3 பில்டிங் ஃபங்க்ஷன் இருக்குது. மேப் ஃபங்க்ஷனு, ஃபில்டர் ஃபங்க்ஷனு, ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றி பார்ப்போம். ஸோ பொதுவாக புரிஞ்சுக்கோங்க, இப்போ நம்ம பார்த்தது யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் ஓகேவா. அண்டு பில்டின் ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் பாருங்கள். ப்ரிண்ட்டு, மினிமம், மேக்ஸிமம், லென்த்து, அதுக்கப்புறம் இன்புட் வாங்குறதா இருக்கட்டும், லென்த்து, இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேவா, பில்டின் ஃபங்க்ஷன். ஸோ பில்டின் ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கஸ்டமைஸ்டாக நம்மளும் யூசர் டிஃபைன்டும் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் யூஸ் கேஸ்க்கு யூசர் டிஃபைன் தான் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.